Hello students, welcome to TN Stateboard Vedantu channel. Now ungal captain Prakash. Very good evening. Good evening. Good evening. Good evening. Tell me, how are you guys? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையுமே பார்த்து. Tell me, how are you guys? All are fine? Yes. Tell me whether the audio and video is clear. Audio video clear ஆ இருக்கா? Just tell me whether the audio and video is clear. கடகடன் சூப்பராக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? எஸ். ஜஸ்ட் லெட் மீ நோ வெதர் த ஆடியோ வீடியோ இஸ் கிளியர். எஸ். கவிஷா சேகர். கிவிஷாவா? கிவேஷா. Okay, good. Havita. 10th live tomorrow. Today 10th standard live. Today 10th standard ku Shravani ma'am oda class irukum. So 10th standard இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு 9th and 11th standard. Tomorrow you will be getting it, right? Super. Right? So 9th standard பசங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பிரியங்கா, இந்து, மோகன், சிவானி. Yes, மோகன், சாண்டி. Okay. Raj. Super, good. Very good. Good evening. Very good evening. நல்லா இருக்கீங்களா? எஸ். ஸ்கூல்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை கொஞ்சமாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா? டிசம்பர் மந்த்து 10th ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஓகே, ரைட். இப்போ 9th தானே, டிசம்பர் மந்த்து ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணட்டும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்து. வெல்கம் டு அவர் சேனல். எஸ், வெல்கம். ரைட். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டோட பயாலஜியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம லெசன் 1 நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? சூப்பராக பார்க்கலாமா? ஹோம்ஒர்க்கில் தான் வாழ்கிறீங்களா? டெஸ்ட்டு நிறையா இருக்கா? ஓகே. எப்படி வேதாந்தில் 10th படிக்க? டோன்ட் வரி, இப்படியே சைமல்டேனியஸாக இன்னொரு வீடியோ போயிட்டுருக்கோம் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மேம் இப்போ நடத்திட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியோ இதை நடத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, நாளைக்கு நான் வந்து சயின்ஸ் நடத்துவேன், இன்றைக்கி சோஷியல் நடக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு ஒவ்வொரு மாதிரி நடக்கும், ரைட்டா? ஸோ ஈஸியாக படிக்கலாம். சூப்பர். ஐ திங்க் டுடே லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குட். ஹோம்ஒர்க் நிறையா இருக்குது. நிறையா ஹோம்ஒர்க் பரவாயில்ல, அதெல்லாம் கொஞ்சமாக பழகிடுவீங்க, செஞ்சிடலாம். பயாலஜி ஸ்டடி பிளான். எஸ், பயாலஜி ஸ்டடி பிளானு. இன்னும் பயாலஜி புக் பேக் கொஷின்ஸ்லாம் நம்ம படிக்கலை, அது எல்லாமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் முகேஷ், வெல்கம். எஸ், ஓகே. டிசம்பர் மந்தில் எப்படி நீங்கள் படிக்க? டிசம்பர் மந்த்லேருந்து நீங்கள் படிக்க முடியாது வேதாந்தில். நாங்கள் வந்து மே மந்த்லேருந்து தான் வி வில் ஸ்டார்ட் இட். டோன்ட் வரி. நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஸ்கூலில் நடத்துகிறப்பே நீங்கள் பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அகெயின் எடுக்கிறீங்கன்னா புரியல. ஆல்ரெடி எடுத்துட்டாங்களா? வர்ஷினி, குட் ஈவினிங். எஸ். சரவணன் ஆல்ரெடி யாழினியன் சார் எடுத்துட்டாரா என்ன? ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் யாழினியன் சார் எடுத்துட்டாங்களா? டெல்மி சரவணன், ஃபிசிக்ஸ் யாழினியன் சார் எடுத்துட்டாங்களா? எஸ். டெல்மி. மெஷர்மெண்ட், எஸ். டீட்டெயிலாக நடத்தலை. ஓகே, ரைட். சார் வந்து ஆனால் பேசிக்ஸ் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்ஸ், ஹி ஜஸ்ட் டாட் பேசிக்ஸ். நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸில் புக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ரைட்டா? ஓகே, நான் எடுக்கிறேன். ஓகே, ரைட். சோஷியல் வில் பி டேக்கன் பை ஸ்ராவணி மேம், இல்லைனா ஆஷா மேம் எடுப்பாங்க, சரியா? ஓகே, ரைட். சூப்பர், குட். நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும், நிறைய நீட் அண்ட் ஜேஇயில் மார்க் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் கால் எனி ஒன் ஆஃப் திஸ் நம்பர். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டருக்கு கால் பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் ஹாவ் அ விசிட். அங்கே போய் என்ன பண்ணுங்கள், விசிட் பண்ணி 9th 10thலேயே நீங்கள் பேசிக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா 11th 12th போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் மெஷர்மெண்ட்ஸ், ரைட்டா? மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? என்ன கைடு வாங்கலாம் சார்? கைடு தேவையில்லை, நானே உனக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன், அதனால் கைடு தேவையில்லை, ரைட்டா?
ரைட் ரைட் டீட்டெயிலாக புக் பேக் நடத்தலை ஓகே ரைட் அஸ்வின் நான் தான் சொல்லிட்டேனே பண்ணாதீங்க ரைட்டா ஓகே ரைட் சூப்பர் குட் ஸோ நான் இப்போ என்ன அப்படின்னா உனக்கு புக்குக்குள்ளே இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் நடத்திட்டு புக் பேக் கண்டிப்பாக நான் உனக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன் புக் பேக்கில் இருக்க கொஷினுக்கு ஆன்சர் இது எல்லாமே நான் உனக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன் நீ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் சரியா ஒவ்வொன்றா ரைட் நான் இப்போ லெசன் ஸ்டார்டிங்லேருந்து நடத்த போகிறேன் ரைட்டா லெசன் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன எதுக்கு மெஷர்மெண்ட்ஸோட பர்பஸ் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் டெல் மீ மெஷர்மெண்ட்ஸோட பர்பஸ் என்ன ஃபுல் லெசன் இல்லை கொஞ்சம் தான் படிப்போம் ஃபுல் லெசன்லாம் ஒரே நாள்லலாம் நடத்த மாட்டேன் நீ கவலைப்படாத ரைட்டாக கொஞ்சமாக தான் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்குள்ளே உனக்கு போர்ஷன் முடிச்சிடுறேன் ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸ் ஓகே ஸ்கேல் மெஷர்மெண்ட் வேறு ஃபார் மெஷரிங் வெயிட் ஓகே டெய்லி ஒரு டீட்டெயில் போடுங்க டெய்லி ஒரு டீட்டெயிலாக ஓகே டு மெஷர் unknown quantities ஓகே physical quantities to known and unknown quantity very good super we use measurements in daily life very good Andrea unknown quantity with some known quantity height okay good நம்மளோட தின டே டு டே லைஃப்பில் நீங்கள் எங்கே போனாலும் சரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் சம்திங் பென் வாங்கணும் அப்படின்னா ஒரு பேனாக கொடுங்க அல்லது 2 பேனாக கொடுங்க ஸ்கேல் வேணும் அப்படின்னா 30 சென்டிமீட்டர் ஸ்கேலு 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு இப்போ உன்னோட வெயிட் என்னப்பா அப்படின்னு கேட்டால் வெயிட் மெஷர்மெண்ட் உன்னோட ஹைட் என்ன கடைக்கு போய் காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னா இத்தனை கேஜிஸில் கொடுங்க தக்காளினா இத்தனை கேஜி கொடுங்க பால் அப்படின்னா லிட்டர்ஸில் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான குவான்டிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்கள மெஷர் பண்ண போகிறோம் ரைட்டா அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு குவான்டிட்டியில் ஒவ்வொரு அளவீடுகள் மூலமாக அளவிட போகிறோம் ஒவ்வொரு அளவுகள் மூலமாக அளவிட போகிறோம் எதுக்கு அப்படின்னா ஃபார் த கன்வீனியன்ட் நம்மளுக்கான தெரியுமா இவ்வளோ தூரம் இருக்கோம் நம்ம அப்போ இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தக்காளி பழத்தை 1 கேஜின்னு சொல்கிறேன் பேனாவை 1ன்னு தான் சொல்கிறேன் பேனா யூஸ் பண்ணுற இடத்துல நான் கேஜி யூஸ் பண்ணலை தக்காளி பழத்துக்கு கேஜி யூஸ் பண்ணுறேன் அப்போ we have 2 things ஒன்று என்ன அப்படின்னா கவுண்ட் நம்பர் இன்னொன்று யூனிட்டு இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று பார்க்க போகிறோம் ரைட்டா measurement systems in today most important learn discuss take the perfect measurement we need the measured correctly for what the must known measuring process measuring system இங்கே நிறைய இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் வேண்டாம் நீ சிம்பிளாக பாருங்க பாரு நம்ம வால்யூம் அதாவது லிட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்கேலு டெம்பரேச்சர் வெயிட்டு லென்த்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒவ்வொரு மெஷின்ஸ் இருக்குது டெஃபனேஷன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட் இஸ் ஃபைண்டிங் அ நம்பர் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா தக்காளி பழத்தை நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு நம்பர் போட்டு கண்டுபிடிக்க போகிறேன் தக்காளி பழத்தை என்ன பண்ண ஒரு 10 தக்காளி போடுறேன் அப்படின்னா அது எத்தனை கிலோகிராம் இருக்குது எத்தனை கிராம் இருக்குது ஒரு நம்பர் கிராம்ன்றதை விட முதல் ஒரு நம்பர் அதுக்கப்புறம் size or amount of the substance ரைட்டா amount of something ரைட்டா number that shows the size அது என்ன சைஸில் இருக்குது அல்லது அமௌண்ட் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகுது இது எல்லாத்த பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் 2 குவான்டிட்டிஸ் 2 விதமாக நம்ம அளவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது தான் ரைட்டா என்னது வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ரைட்டா 2 கொஷின் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க 9th மேக்ஸ் வரும் டோன்ட் வரி மிட் டேர்ம் போர்ஷன் நான் சொல்கிறேன் எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோஸில் நான் சொல்கிறேன் சரியா கவலைப்படாதீங்க ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபிசிக்கல்னால் உன்னால் உணரக்கூடிய நீ தொட்டு பார்க்கக்கூடிய ரைட்டா அதை நம்ம எடுத்துக்க போகிறோம் ரைட்டா ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which do not depend upon other quantities வேறு ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டிரைவ்டு குவான்டிட்டி படிச்சிட்டோன்னா உனக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும் நல்லா கவனி ரைட்டா ரைட் சரியா யூனிட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் மே பி டிரைவ்டு ஃப்ரம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாரு ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏரியா அப்படிங்கிறது லென்த்து இன்ட்டு பிரெத்து அப்போ அதோட யூனிட் என்ன அப்படின்னா லென்த்துக்கு ஒரு மீட்டர் பிரெத்துக்கு ஒரு மீட்டர் அப்போ டோட்டலாக மீட்டர் ஸ்கொயர்டு ஏரியாவோட யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர்டு இது எப்படி வந்துச்சு
மீட்டரும் சேர்ந்து வந்துச்சு. இப்போ இந்த மீட்டர் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இது வேறு யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, ரைட்டா? இந்த மீட்டருக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா? அதாவது அதோட வேல்யூஸில் சின்னது இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இருக்கலாம். பட் அதுக்கு கீழே எதுவுமே கிடையாது. மீட்டர் ஸ்கொயருங்கிறது மீட்டர்லேருந்து வந்துச்சு. மீட்டர் எதுலேருந்து வந்துச்சு? மீட்டர் தான் ஸ்டாண்டர்டு, மீட்டர் தான் பேசிக், மீட்டர் தான் ஸ்டார்டிங்கு. அப்போ அதுதான் ஃபண்டமெண்டல், அதுதான் பேசிக்கு. இப்போ சோஷியல், மேக்ஸு எல்லாமே ஒரு நாள் ஒவ்வொரு லைவ் ஷெட்யூல் ஆகிருக்கடா. ஒவ்வொரு நாள் உனக்கு ஒன்று போடுவாங்க, டோன்ட் வரி அபவுட் இட், சரியா? ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அதை நோட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக உனக்கு வந்துடும். ஓகே ஓகே ரைட். சாதனா வாங்க, ரைட், சூப்பர் குட், ரைட்டா? மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்ல போகிறேன், ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னா டிரைவ். எங்கேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு? இங்கேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்க போகுது? அதான் சொன்னாங்க, which do not depend upon other quantities. மற்றவங்கள பற்றி என்ன அப்படின்னா பேச மாட்டாங்க. which do not depend upon other quantities. மற்றவங்கள பற்றி டிபெண்ட் பண்ணாமல் இருக்கவங்க தான் யார்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. யாரெல்லாம் பாரு, முக்கியமான கொஷின், வாட் ஆர் த ஃபண்டமெண்டல். இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் வந்து உனக்கு வந்து 5 மார்க்கில் கேட்கலாம் அல்லது தனியாக கேட்கலாம். பட் ஒரு 2 மார்க் கொஷின். எக்ஸ்பிளைன் ராமச்சந்திரன். புரியலையா? யாருக்கெல்லாம் புரியலை நான் சொன்னது? புரியலைன்னா என்னன்னு சொல்லுங்கள், ரைட்? ஓகே, சோஷியல் ஐ வில் இன்ஃபார்ம் த டீம், வி வில் செக் இட் அவுட். சோஷியலுக்கு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வில் ஸ்டார்ட் செக் வித் தட். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது தான் ஒரு கொஷினு. வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு ஒரு கொஷின். எது? மாஸ், லென்த்து, டைமு, டெம்பரேச்சர், luminous intensity, current and amount of substance. மொத்தம் 7 பேர். இந்த 7 பேரை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? இந்த 7 பேரை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இந்த 7 பேரை பற்றி டீட்டெயில்டாக, பொறுமையாக, ஜாலியாக நிறைய படங்கள்லாம் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். அதை வச்சு நம்ம படிக்க போகிறோம், சரியா? பிகாஸ் திஸ் இஸ் த பேசிக். இன்றைக்கி நீ நல்லா படித்தா மட்டும்தான் இது அப்படியே கண்டினியூஷனாக 10th ஸ்டாண்டர்ட்லேயோ அடுத்து 11th 12th வரைக்கும் உனக்கு இருக்குது. நீட், ஜேஇ போகிறப்பையும் உனக்கு அது இருக்க போகுது. யாருக்கெல்லாம் ஜேஇ பற்றி தெரியும்? நீட் பற்றி தெரியுமா? நீட் எதுக்கு? நீட் எக்ஸாம் எதுக்கு எழுதணும்? நீட் எக்ஸாம் எதுக்கு எழுதணும்? ஜேஇ எக்ஸாம் எதுக்கு எழுதணும் சொல்லுங்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீட் எக்ஸாம் எதுக்கு எழுதணும்? நீட் எக்ஸாமோட பர்பஸ் என்ன? மெடிக்கல். ஓகே, சூப்பர். சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர், எம்பிபிஎஸ். ஓகே, சூப்பர். மெடிக்கல். குட் குட் குட். Okay, right. Commerce, CA, that is also good chart. Good. Actress அப்போ போகிறீங்க. ஓகே. JE for top engineering. பரவாயில்ல. good guess. good. ஸோ நீட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எம்பிபிஎஸ், அதாவது டாக்டர், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், யுனானி, சித்தா, ஆயுர்வேதா, டாக்டர். நீ டாக்டருங்கிற பேர் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நீ நீட் எக்ஸாம் எழுதணும். அதுதான் நம்ம. வேறு ஜேஇங்கிறது தான் நிறைய பேருக்கு நம்மள தெரியாதது. என்ன அப்படின்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது எதுக்குன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேயே பெரிய காலேஜ் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஐஐடி சொல்லுவாங்க, ரைட்டா? ஐஐடி தான் இந்தியாவோட மிகச்சிறந்த கல்லூரிகளில் இருக்குது. அதுலேயும் ஐஐடி மெட்ராஸ் தான் நம்பர் 1. சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா என்ஐடியில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தேன்னா என்ஐடி திருச்சி. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? சரியா? ஸோ அப்போ ஐஐடி, என்ஐடி இந்த 2 காலேஜில் நீ ஜாயின் பண்ணணும். ஐஐடி, என்ஐடி இது ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடியது. வேறு தமிழ்நாட்டில் பெரிய காலேஜ்ன்றது என்னது? நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை சொல்ல போகிறோம். யூனிவர்சிட்டி கீழே நிறைய காலேஜஸ் இருக்குது, ரைட்டா? இது ஐஐடி அண்ட் என்ஐடி. ஐஐடிலையும் என்ஐடிலையும் இந்த 2 காலேஜஸில் இந்த 2 யூனிவர்சிட்டிஸ் கீழே இதுக்கு கீழே நீ வந்து படிக்கணும் இன்ஜினியரிங் அப்படின்னா அதுக்கு நீ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குது. ஒன்று மெயின்ஸு, இன்னொன்று அட்வான்ஸ் அப்படின்னு இருக்குது, ரைட்டா? மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ். மெயின்ஸ் நல்லா கிளியர் பண்ணிட்டா, மெயின்ஸ் கிளியர் பண்ணால் தான் நீ அட்வான்ஸ் எழுத முடியும்.
மெயின்ஸ் மார்க் வச்சு நீ என்ஐடிக்கு போயிடலாம், அட்வான்ஸ் மார்க் வச்சு தான் நீ ஐஐடிக்கு போக முடியும். சரியா? ரைட். அப்போ இங்கே ரொம்ப முக்கியமாக நீ தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இந்த ஐஐடி என்ன, என்ஐடி என்ன. நம்ம சுந்தர் பிச்சை, அதுக்கப்புறம் பெரிய பெரிய சிஇஓலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இங்கே ஐஐடியில் படிச்சிருந்தாங்க. சுந்தர் பிச்சை யார்? யார் சுந்தர் பிச்சை? உனக்கு தெரியுமா இல்லையா? சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னா நீ அதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? அது டிஃப்ரெண்ட். ரைட்டா? அதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் ஐஐடி பர்பஸ் ஜேஇ ஃபார் ஐடியா சிஇஓ ஆஃப் கூகுள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரைட்டா? ஸோ கூகுளோட சிஇஓ. ஸோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் உருவாக்குனவங்க எல்லாமே என்ஐடி ஐஐடியில் படிச்சிருந்தவங்க தான். ஸோ இட் இஸ் அ இன்ஜினியரிங் காலேஜ். நீ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். நீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியும் தாண்டி நான் ஒரு பெஸ்ட் காலேஜில் படிக்கணும்னா பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னா நீ ஐஐடி அண்ட் என்ஐடி. இதுக்கு நீங்கள் 9th வேதாந்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு ஏஐஆர்னு சொல்லுவாங்க. 𝐴𝐼𝐴R1, 𝐴𝐼𝐴R2, 𝐴𝐼𝐴R3, 𝐴𝐼𝐴R1000. 𝐴ருங்கிறது என்ன அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க். இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க் வரும். ஆல் இண்டியா ரேங்க்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உன்னோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஆல் இண்டியா ரேங்க் நீ வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நீ இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறப்போ உனக்கு ரேங்க் வரும். ஸோ நம்ம வேதாந்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 𝐴R1, 2, 3, இப்போ ஜேஇ அட்வான்ஸ்லலாம் 𝐴R15 வாங்கியிருந்தாங்க. என்ஐடி அதாவது மெயின்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா 𝐴R10 டாப் 10க்குள்ளெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடும். நீனும் அந்த மாதிரி வரணும்னா நீ இப்போ இருந்து என்ன பண்ணணும், நீ வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கணும். நீட் ஜேக்கு ஃபவுண்டேஷன் அடிப்படை கல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட சென்டர் நான் முன்னாடி ஒரு நம்பர் காமிச்சேன்ல, அந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் நீ கால் பண்ணி என்ன பண்ணலாம், நீ நம்மளோட வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் அல்லது ஆன்லைனில் கூட இருக்குது, நீ எதுலனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நீ என்ன பண்ணலாம், யூ கேன் கோ ஃபார் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீ அதில் படிக்கலாம். பேங்க் ஜாபு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இது எல்லாமே என்ன அப்படின்னா நீ தனியாக எக்ஸாம் பேங்க்குக்கெலாம் பேங்க் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, அதெல்லாம் அதெல்லாம் நீ படிக்கணும். ரைட்டா? நீட் ஜேஇ கோர்ஸ் ஃபவுண்டேஷன் யூடியூப்லேயும் கண்டக்ட் பண்ணட்டா? ஓகே ரைட். வி வில் இன்ஃபார்ம் இட், வில் டேக் இட் இஸ் அ கன்சிடரேஷன். நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு யூடியூப்பில் கண்டினியூ பண்ணலாமான்றதை பார்க்கலாம். ஸோ அதனால் நீ நீட் ஜேஇ படிக்கணும்னு இப்போ இருந்தே ஞாபகம். இன்கேஸ் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ டாக்டர் ஆர் இன்ஜினியரிங், இந்த ரெண்டு நீ போகணும்னு நினச்சேன்னா நீ இப்போயே நீட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஜேஇக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஜேஇக்கு பேசிக்ஸ் இப்போ நம்ம நடத்துகிறோம் பார்த்தியா மெஷர்மெண்ட்ஸ், இதிலெல்லாம் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். மாஸ்னால் என்ன, மாஸோட யூனிட்ஸ் என்ன, அந்த யூனிட்ஸ் எப்படி கன்வெர்ட். ஏன்னா நம்ம 11th 12th சிலபஸ் போயிட்டோம் அப்படின்னா அங்கே கன்வர்ஷன் இருக்கும், ஒரு இது இன்னொரு தான் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த கன்வர்ஷன்லாம் நீ என்ன பண்ணணும், இப்போயே தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் நடத்துகிறனால சொல்கிறேன். அடுத்து நம்ம பயாலஜி படித்தோம். பயாலஜியில் அனிமல் கிங்டம் லெசன் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். ரைட்டா? அனிமல் கிங்டம் லெசனில் கிளாஸ்னால் என்ன, மேமல்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அதில் பயாலஜிக்கல் நேம் என்ன, பொட்டானிக்கல் நேம் என்ன, அதுக்கப்புறம் கிங்டம் நேம் என்ன, இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் நீ என்ன அப்படின்னா ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ரைட்டா? சென்னையில் தான் 7 பிரான்ச் இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் அது எல்லாத்தையுமே ஈஸியாக யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். லக்ஷ்மி பிரியா. ஓகே. பேங்க் மேனேஜருக்கு என்ன குரூப் எடுக்கணும், பேங்க் மேனேஜருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப்பே எடுத்து நல்லா படிக்கலாம். ரைட்டா? ஜேஇயில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டெஃபினட்டாக யூ ஜஸ்ட் விசிட் அவர் பிரான்ச். நீ என்ன பண்ணு, நம்மளோட ஆஃபீஸ் பிரான்ச் இருக்குல்ல, நம்மளோட பிரான்ச்சஸ் இங்கே இருக்குது பாருங்க, நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் உன்னோட டிஸ்ட்ரிக் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்தில் போ, எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு போ, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீ போ. அங்கே போகிறப்ப கண்டிப்பாக உனக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள். பாரு, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஒரு 5 minutes பேசினப்போ உனக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு. ஸோ நம்ம பாடம் படிக்கிறப்பே நிறைய விஷயங்களையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் இன்னும் டைம் இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம எக்ஸாம் டைம்னால் ஃபுல்லாக பாடம் படிச்சுட்ருப்போம். இந்த டைமில் தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்க முடியும். நீட் அண்ட் ஜேஇ நீ படிக்கணும்னா பயோ மேக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் மேக்ஸ் இருக்கணும். நீ வெறும் ஜேஇ மட்டும்தான் அப்படின்னு ஷியோராக இருந்துட்டு அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்தால் போதும். இல்லை எனக்கு நீட் மேலேயும் இருக்குது, ஜேஇ மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ பயோ மேக்ஸ் எடுக்கணும். ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு உனக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தேவை. ஜேஇயை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தேவை. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எப்பயுமே காமன். ரைட்டா? ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் காமன். இங்கே பயாலஜி, அங்கே மேக்ஸ். நீ இதே நீட் நீ வந்து 12th பயோ மேக்ஸ் குரூப் எடுத்துட்டேன்னா நீ மேக்ஸையும் சேர்த்து படிச்சிடலாம். ஸோ அப்போ நீ இந்த குரூப் எடுக்கிறவங்க நீட் எழுத முடியும், ஜேஇ எழுத முடியும், நிறையா விஷயங்கள் எழுத முடியும். ரைட்டா? ஐஐடி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர்.
10th live இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா மேம் இன்னைக்கு ஃபுல் டே ஏதோ வேறு கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க மேபி ஷி கம்ஸ் லிட்டில் லேட் ஆர் சம்திங் டெஃபினட்டாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஒரி பண்ண தேவையில்லை ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் ஜேஇக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் ஓகே பிகம் அ டாக்டர் வெரி குட் டாக்டர் ஆகணுன்றது ஐடி ஸ்டார்ட் பண்ண ஜாயின் பண்ணுங்கள் ஓகே சூப்பர் குட் சரிப்பா ரைட் நம்ம பாடத்துக்குள்ளே போகலாமா கொஞ்சம் ரைட்டாக நம்ம லெசன்ஸ்குள்ளே போகலாம் சரியா ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுங்கிறது என்ன அப்படின்னா which do not depend upon other quantities மற்ற குவான்டிட்டிஸை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் இது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இவங்களோட வேல்யூஸை தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாரு ஏரியாவோட யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயருங்கிறது என்னது மீட்டர் இன்ட்டு மீட்டர் இந்த மீட்டருங்கிறது யார் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படிங்கிறது தான் ரைட்டா சூப்பர் குட் 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 எடுக்கலாம் சிவானி எஸ் ஓகே ரைட் வேறு யார் கேட்டிருக்கான் லென்சி ஜாயின் பண்ணுங்கள் ரைட்டா லென்சி ஜாயின் பண்ணுங்கள் இர்ஃபானா ஐ எம் 10th மண்டே ஐ ஹாவ் மந்த்லி டெஸ்ட் போர்ஷன் லெசன் 1 7 all 13 ஓ மை காட் அப்படியா சரி பண்ணுங்கள் நம்ம 7 மட்டும்தான் முடிச்சிடும் 7 and 12 we have completed 1 and 13 we will complete it ஓகே ரைட் ஆக்சுவல் மிட்டம் எக்ஸாமுக்குள்ளே நான் போர்ஷன் முடிச்சிடுவேன் ரைட்டா நெக்ஸ்ட் மண்டே மந்த்லி டெஸ்ட் நல்லா படிங்க ஓகே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ரிப்பீட் பண்ணுங்கள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா பேசிக் அதுதான் ஆரம்பமே அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து என்னன்னா ஒரு மீட்டர்னு சொல்கிறேன் இதுதான் என்ன அப்படின்னா ப்ரீஃபிக்ஸ்டு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க இந்த அளவு இருந்துச்சுன்னா அதை ஒரு மீட்டர்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது இதுதான் பேசிக் இதை தான் ஒரு மீட்டர் இதுதான் ஒரு கிலோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு ப்ரீஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்குது இதுதான் பேஸ் இதை வச்சு தான் இதில் இருந்து நம்ம அடுத்தடுத்து யூனிட்ஸ் கண்டுபிடிச்சா அது டெரைவ்டு குவான்டிட்டிஸ் ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க which do not depend upon other quantities அவ்வளோதான் அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ரைட்டா சிம்பிள் ரைட் நயோனிகா வெல்கம் ரைட் என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இது ஒரு 2 மார்க் கொஷின் லென்த்து மாஸு டைமு luminous intensity கரண்ட்டு மோலு டெம்பரேச்சர் மோல் எதுனாலும் சரி இல்லை அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ரெண்டுமே எதுனாலும் ஒன்று தான் இவங்க இந்த 7 பேர் தான் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ரைட்டா இது ரொம்ப முக்கியம் இந்த 7 பேரை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் போகலாமா ரைட் ஷால் வி ஸ்டார்டட் ரைட் அந்த 7 பேர் யார் அவங்க ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் படிக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த 7 பேருக்கு பின்னாடியும் ஒரு யூனிட் இருக்குல்ல யூனிட்னா அழகுன்னு தமிழில் சொல்லுவாங்க அழகு ரைட்டா அந்த யூனிட்ஸ் என்ன அந்த யூனிட்டை எப்படி மெஷர் பண்ணுறாங்க எப்படிலாம் அது வந்து ஹிஸ்ட்ரி அது எப்படிலாம் வந்துச்சு பார் ஃபஸ்ட்டு இனிஷியலாக தே ஹவ் காட் சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா இனிஷியலாக என்ன அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம் முன்னாடி காலத்தில் இருந்தது என்ன அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னது லென்த்துக்கு சென்டிமீட்டர்னும் மாஸுக்கு கிராம்னும் டைமுக்கு செகண்டுன்னு வச்சுருந்தாங்க ரைட்டா அதுதான் சிஜிஎஸ் சிஜிஎஸ் ரைட்டா இப்போ 1 மார்க்கில் உனக்கு டெஃபனிஷன் கேட்பாங்க அல்லது 2 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த ஃபுல் ஃபார்ம் அல்லது ரைட் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிஜிஎஸ் அப்படின்னு கேட்பாங்க அப்போ சிஜிஎஸ் அப்படின்னா என்னது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படின்னு உனக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா எஸ் வெரி குட் பிரியங்கா தட்ஸ் குட் சூப்பர் ரைட் அடுத்து என்ன அப்படின்னா எஃபிஎஸ்னா என்னது ஃபூட்டு பவுண்டு செகண்ட் வெயிட் பார் எப்படி எடுத்திருக்காங்கன்னு they have taken weight in the form of pound டைம் எப்பயுமே செகண்ட்லேயே இருக்க போகிற டைம் என்னது செகண்ட் இங்கே இந்த ஃபூட்டோட மண்டை மேலே ஒரு கொண்டை போட்டிருக்காங்களா ஒரு ஸ்டார் ஸோ அது என்னது ஃபூட் இஸ் த சிங்குலர் ஆஃப் ஃபீட் ரைட்டா ஃபீட்ஸ்னா நம்ம ஒரு அடி 2 அடின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சிங்குலர் ஒரு அடிங்கிறத நம்ம என்ன அப்படின்னா ஃபூட்டுன்னு சொல்லணும் ரைட்டா அதான் என்னது சிங்குலர் ஃபார்ம் அடுத்து எம்கேஎஸ் இன்றைக்கி நம்ம பிரபலமாக இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் தான் இதுதான் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது ரைட்டா ஸோ எம்கேஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மீட்டர்
கிலோகிராம், அதுக்கப்புறம் செகண்ட்ஸ். ரைட்டா? ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதுதான். இந்த பவுண்ட்ஸு, ஃபூட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதர் கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூகே ஸ்டாண்டர்ட், யூஎஸ் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது, அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? எஸ் 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 ரைட் ரைட். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது. ஆனால் ஜென்ரலாக நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாரு இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம யோசிக்கிற பேர் ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம். we are saying that this is 50, இந்த பென் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறோம். இன்னொரு கண்ட்ரியில் போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இது 0.25 ஃபூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க இது 0.2 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு பேனாக்கு இத்தனை வேல்யூவா? அப்போ எதை நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறது? அப்போ அந்த ஒரு கன்ஃபியூஷன் வர்றப்போ தான் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, we have a international standard of system. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே போனாலும் இது வந்து காமன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட் ரைட்டா ரைட்டா சரியா? ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், உலகம் முழுவதும் காமனாக ஒன்று வச்சுக்க போகிறோம். இந்த காமன் யூனிட் இஸ் கால்ட் எஸ்ஐ யூனிட். ரைட்டா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தி கால் இட் அஸ் எஸ்ஐ யூனிட். ரைட்டா? எல்லாத்துக்குமே நம்மளோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளோட லக்ஷ்மி பிரியா, ஓகே குட் சூப்பர். ரைட்டா? ரைட். எஸ் எஸ் இன்றைக்கி நைட் இருக்குது, இன்றைக்கி நைட் 11th ஸ்டாண்டர்ட் லைவ் இருக்குது. ரைட்டா? ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் 7 பார்த்தோமா? அந்த 7 பேருக்குமே என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட் இருக்குது. எஸ்ஐ யூனிட்னா என்னது? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். காமனாக இன்டர்நேஷ்னலாக உலகம் முழுவதுக்கும் கம்ப்ரைஸ் பண்ணி ஒரே ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? லென்த் பா 1 வேர்ட்ஸில் இருக்குப்பா, 1 வேர்டில் இருக்குது, கவனம். லென்த் அப்படின்னா அதோட யூனிட் என்னது? மீட்டர். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னதுப்பா? லென்த்தோட எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ரைட். சரியா? அனிமல் கிங்டம் லெசன் முடியலையா? கவலைப்படாதீங்க, நான் எப்படியும் ஒரு 1 ஷாட் நடத்துவேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 1 ஷாட் நடத்துவேன், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? 11th ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி பார்த்துடலாம். எஸ் எஸ் ஓகே. 7:30க்கு நம்ம மீட் பண்ணலாம். அடுத்து மாஸ். மாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிலோகிராம். மாஸை பொறுத்த வரைக்கும் என்னது? கிலோகிராம் அப்படின்னு சொல்ல போகிறோம். டைமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா செகண்ட்ஸ். டைம் மட்டும் எப்போயுமே செகண்ட்ஸ் தான். சி கரண்ட்டு, எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல கரண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? கவனமாக கவனிங்க. ரைட்டா? தட் இஸ் ஆம்பியர். ரைட்டா? தட் இஸ் ஆம்பியர் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? தட் இஸ் ஆம்பியர். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ண போகிறாங்க? இட் இஸ் கெல்வின். நம்ம ஆனால் நார்மலாக பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, நம்மளோட டிவி நியூஸில் பார்த்துருக்கியா? டிவி நியூஸில் டெம்பரேச்சர் எப்படிப்பா சொல்லுவாங்க? இன்றைய வானிலை அறிக்கை, மதுரையில் வேலூரில் வெயில் சுட்டரித்தது, அதிகபட்சமாக 100 என்ன சொல்லுவாங்க? 100 அல்லது 102 டிகிரி செல்சியஸ். டிகிரி செல்சியஸில் டிகிரி ஃபாரன்ஹீட். டிகிரி செல்சியஸ் இல்லை, செல்சியஸ் வந்து ரொம்ப 100 டிகிரி செல்சியஸ்னால் தண்ணி கொதிக்குது பார்த்தியா, அதான் டிகிரி செல்சியஸ். 100 ஃபாரன்ஹீட் அவங்க சொல்கிறது டிகிரி ஃபாரன்ஹீட். ரைட்டா? ரைட். ரைட்டா? டிகிரி ஃபாரன்ஹீட். ரைட்டா? ரைட்டா? ரைட். டிகிரி ஃபாரன்ஹீட். சரியா? 8th படிச்சுட்டோமா? 8th படித்தாலும் இங்கே ரொம்ப முக்கியம். திருப்பி நம்ம படிக்கணும். பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? அதனால தான் நம்ம படிக்கணும். சரியா? ரைட் ரைட். சரியா? கவனம். இது வரைக்கும் என்ன அப்படின்னா உனக்கு தெரியும், இவங்க எல்லாரையும் உனக்கு நல்லா தெரியும், இவங்களெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த கீழே 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த 2 பேர் தான் உனக்கு பிரச்சனை. அந்த 2 பேர் தான் என்ன அப்படின்னா நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ பார்த்தேன் அப்படின்னா நான் உனக்கு கிளியராக விசிபிள் ஆகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு ஆப்போசிட்டில் லுமினஸ் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா லுமினஸ் இன்டென்சிட்டி கம்மி ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் திங். லுமினஸ் இன்டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் லைட். லைட்டை மெஷர் பண்ணுறது தான் லுமினஸ் இன்டென்சிட்டி. எவ்வளோ லைட் இருக்குன்றதை நம்ம மெஷர் பண்ணால் அதுதான் என்னது? லுமினஸ் இன்டென்சிட்டி. அது என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம்? வி ஆர் மெஷரிங் இட் இன் த யூனிட் ஆஃப் கேண்டலா. அது என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம்? கேண்டலா அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். அண்ட் மை ஃபேவரட் and my
10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களோட வெரி ஃபேவரட் இஸ் திஸ் வேர்ட் மோல் ரைட்டா நீனும் 10th ஸ்டாண்டர்ட் வந்து அப்படின்னா யூ ஆல்சோ ஃபீல் வெரி ஃபெமிலியர் இந்த மோல்ங்கிறது ரொம்ப 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 என்ன அப்படின்னா நிறைய சம்ஸு கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் 10th 11th 12th எல்லாத்துலேயுமே இந்த மோல் தான் ஸோ நம்ம அது என்னன்றதை பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் மோல்ங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ரைட்டா ஒரு பொருள் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஒரு பொருள் எவ்வளோ அளவு இருக்குன்றத மெஷர் பண்ணுறது தான் மோல் ரைட்டா ஒரு பொருள் எவ்வளோ அளவு இருக்குன்றது மெஷர் பண்ணுறது தான் மோல் அப்படின்னு சொல்ல போகிறோம் அது என்னென்ன இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த 7 பேரையும் தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக இந்த மோல் பற்றின உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் ரைட்டா ரைட் 10th ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சரியா ஸோ இப்போ எஸ்ஐ யூனிட் நான் கேட்கட்டா கடை நீ சொல்கிறியா பார்க்கலாமா யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு எஸ்ஐ யூனிட் நான் ஒன்று கேட்கட்டா ரெடியா ஆன்சர் பண்ணாமல் சாட் பாக்ஸில் finger on the keyboard, finger on the keypad, fingers on keypad, get ready, யாரெல்லாம் கட ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ரைட்டா ரைட் ஆர் யூ ரெடியா நான் கேட்கட்டா 7 யூனிட்டை கட நீ பேர் நம்ம படிச்சிடலாம் சரியா ஓகே ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் இட் ரெடியா ஓகே த ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட் இஸ் த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சரோட யூனிட் என்ன சொல்லு பார்க்கலாம் கடன்னு டெம்பரேச்சரோட யூனிட்னா என்னது எஸ்ஐ யூனிட் ஏன்னா டெம்பரேச்சர் இருக்குது டிகிரி செல்சியஸ் இருக்குது டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது இன்னொன்று இருக்குது அதான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களே எஸ் வெரி குட் ஸோ இட் இஸ் கெல்வின் யூ கேன் ஈஸிலி என்ன அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி கேட்பேன் அப்போ யூ கேன் ரைட் இட் அஸ் யூ கேன் சென்ட் ஆன்சர் லைக் திஸ் கெல்வினோட சிம்பிள் என்ன அப்படின்னா கே ரைட்டா கெல்வினோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டல் கே ரைட்டா கெல்வினோட எஸ்ஐ யூனிட் சிம்பிள் கேபிட்டல் கே ரைட்டா சாந்தலிங்கம் 10th லைவ்ல வந்து 10th லைவ் பற்றி கேளுங்க லெசன் 1லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எஸ் கெல்வின் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லுமினஸ் இன்டென்சிட்டி ரைட்டா லுமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன வாட் இஸ் த யூனிட் ஃபார் லுமினஸ் இன்டென்சிட்டி ரைட் லுமினஸ் இன்டென்சிட்டி ஷார்ட் ஃபார்மில் போட்டுறாத ஷார்ட் ஃபார்ம் நான் சொல்லித்தரேன் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஷார்ட் ஃபார்மாக இருக்காது வெரி குட் கிவேஷா ஷேகர் வெரி குட் ஆண்ட்ரியா பிரியங்கா கிருஷ்ணகுமார் கிருத்திக் அடுத்து அது யார் ஷீலா லக்ஷ்மி பிரியா நயோனிகா ராகவி முருகன் வெரி குட் காய்ஸ் வெரி குட் அண்ட் ஸ்பெஷல் குட் ஃபார் கிவேஷா ஷேகர் தட் இஸ் கேண்டலாவோட யூனிட் என்னது கேண்டலாவோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிடி ரைட்டா சிடி கேண்டலா ஓகேவா ஓகே சூப்பர் குட் வெரி குட் சூப்பர் ரைட் நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட் இஸ் த யூனிட் ஃபார் டைம் time yes it is second easy right as seconds it is smallest it is not capital S it is smallest சரியா it is smallest அல்லது SEC somewhere they will represent it as SEC அல்லது yes second we can represent like this seconds yes good super இந்த தடவை இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க that's good super good சரியா ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா யூனிட்ஸ் ஓகே லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க பை விச் யூனிட் யூ வில் மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவீங்க எஸ் குட் amount of substance என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவீங்க எஸ் amount of substance is in mole ரைட்டா
மோலோட ஷார்ட் ஃபார்ம் we can write it as MOL, mole, ரைட்டா, mole, ரைட்டா. ஓகே, சூப்பர், குட். 10th live tomorrow, 10th live நாளைக்கு இருக்கு, ரைட்டா. ஓகே, குட். இப்போ ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம பார்த்துடலாம் கடன் ரைட்டா. we can measure any different things, but mostly we measure length, area, volume, mass and time. ஸோ அப்போ லென்த்துங்கிறது தான் என்ன அப்படின்னா, நம்மளோட லென்த்துங்கிறது என்னது, length is going to be the fundamental quantity, ரைட்டா. length தான் என்னது, நம்மளோட fundamental quantity, ரைட்டா. lengthங்கிறது என்னது அப்போ, length, no sound ஆ டேய், am I audible, am I audible? Students, am I audible? Tell me whether my audio and video is clear. Derived quantity அப்படியே சேர்த்தா பார்க்க போகிறேன் இப்போ. Yes, I am audible. Okay, good. Yes, சரியா. ஸோ லென்த்துங்கிறது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இதுலேருந்து டிரைவ் ஆகிறது தான் டிரைவ்டு குவான்டிட்டி. அதையும் சேர்த்து பார்த்துடலாம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எண்ட் டு எண்ட், ஒரு எண்டுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது this 2 point, ரைட்டா. இந்த 2 பாயிண்ட்டை தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ரைட், தட் இஸ் length அப்படின்னு சொல்ல போகிறோம், ரைட்டா. ஹியர் height, we can say it as a height. ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா derived quantity. வால்யூம், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஏரியா, வால்யூம், இவங்க எல்லாமே என்னது derived quantities, சரியா. இவங்க எல்லாமே என்னது derived quantities, ரைட்டா. ஸோ அப்போ லென்த்துங்கிறது என்ன அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அதை நம்ம லென்த்துன்னு சொல்ல போகிறோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்பஸ், வி கால் இட் அஸ் அ ஹைட், பிரெத், வித் அப்படின்னு டிபெண்ட்ஸ் அப்பான் த ஷேப் அண்ட் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டில் இருக்குன்னா இந்த பாட்டிலோட லென்த்துன்னு சொல்ல மாட்டோம், இந்த பாட்டிலோட ஹைட் என்ன. வேறஸ் இந்த பென்னுக்கு லென்த் எல்லாமே சேம் தான், இட்ஸ் கோயிங் டு பி சேம் பட் இன் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், அவ்வளோதான். ஆனால் பேஸ் என்னது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இஸ் லென்த்து மீட்டர், சரியா. 10th live tomorrow. அடுத்து மாஸ். மாஸுங்கிறது என்னது, மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் ஹவு மச் மேட்டர் இஸ் இன் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்கா, இந்த பென்னில் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பொருட்கள் இருக்குது. நான் இருக்கேன் இப்போ, நான் இந்த ரூமில் ஒரு இடத்துல நான் இருக்கேன்ல, என்னோடய இடத்துல இந்த பேனாவை வைக்க முடியுமா, என் மேலே வைக்கலாம், என் சைடில் வைக்கலாம், என் கீழே, அந்த மாதிரி வைக்கலாம். நான் இருக்க இடத்துல வைக்க முடியாது, ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் ஆக்குப்பைடு சம் பிளேஸ். அப்போ என்ன அர்த்தம், சப்ஸ்டன்ஸ் ஆக்குப்பைடு ஸ்பேஸ். நீ நல்லா கவனிச்சிருக்கியா, மூனுக்கு போகணுன்னு யாருக்காவது ஆசை இருக்கா? எனிபடி ஹேவிங் அ ட்ரீம் ஆஃப் கோயிங் டு அ மூன், ரைட். இப்போ 10th standard பசங்களை, என் செல்ல குட்டீஸ், டுமாரோ ஐ வில் பி கம்மிங்டா. நாளைக்கு 10th live, ஐ வில் கம் 10th live பை டுமாரோ, ஓகே. நாளைக்கு நான் 10th live வரேன், சரியா. இன்றைக்கி உனக்கு 10th live ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், சரியா. எனிபடி ஹேவிங் ஐடியா ஆஃப் கோயிங் டு மூன்? எனக்கு இல்லை. ஆனால் யோசிச்சிருக்கியா, ஸ்பேஸ். ஹாவ் யூ எவர் நோட்டிஸ் தட் ஸ்பேஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, ஸ்பேஸில் என்ன சொல்லுவாங்க, ஸ்பேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா, ஸ்பேஸ்க்கு இங்கே வந்து நான் வந்து என்னை வந்து வெயிட்டுன்னு சொல்லுவாங்க, என்னோடய எடையை, நான் எவ்வளோ இருக்கேன் அப்படிங்கிறத வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸுக்கு போயிட்டா தி கால் இட் அஸ் மாஸ், ரைட்டா. தி கால் இட் அஸ் மாஸ். ஸ்பேஸில் நம்மளை வெயிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, மாஸ். அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் நான் எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மாஸ். மாஸ் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆக்குப்பைடு பை அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்குப்பைடு ஸ்பேஸ், அல்லது ஸ்பேஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ ஸ்பேஸை நான் ஆக்குப்பை பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் ஆக்குப்பைடு, ஸ்பேஸ் ஆக்குப்பைடு பை அன் ஆப்ஜெக்ட். a space occupied by an object. ஒரு இடத்தை ஒரு பொருள் எவ்வளவு கொள்ளளவு கொண்டு இருக்கு அப்படிங்கிறது தான், ரைட்டா. சரியா, ரைட், சரியா, அதுதான் விஷயம். ஓகே, குட், சூப்பர், குட். அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அதே மாஸ் இருக்குது பார்த்தியா, அந்த மாஸோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தியா, கிராவிடேஷ்னல் புல், அதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் வெயிட். நல்லா கவனிங்க. ஹிராவோட மாஸ் என்ன அப்படின்னா 5.3 kg அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. அதே இது அவங்க வெயிட் பார்த்தா அப்படின்னா அதோட 9.8ங்கிறது கிராவிடேஷ்னல் புல்லோட வேல்யூ, ரைட்டா.
ரைட் ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா 52 நியூட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா ரைட் சரியா கவனம் வெயிட்டுக்கும் மாஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா ஞாபகம் வச்சுக்கோ ரைட் நெக்ஸ்ட் டைம் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the indefinite continued progress of existence and events in the past present and future regarded as whole டைம்ங்கிறது இது ஒரு இன்டெஃபினைட் இது எப்போ முடியும் எப்போ ஆரம்பிச்சு எதுவுமே தெரியாது நம்மளாம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வச்சுருக்கோம் பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இது எல்லாத்தையுமே நம்ம டைம் வச்சு சொல்ல முடியும் ரைட்டா ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ரேட் என்னது ஜென்ரலாக ஹார்ட் பீட் என்ன ஓகே ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின் உங்களோட ஹார்ட்டோட சைஸ் என்னன்னு தெரியுமா டு யூ நோ த சைஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் எனக்கு என் ஹார்ட்டோட சைஸ் தெரியும் உங்களுக்கு உங்கள் ஹார்ட்டோட சைஸ் தெரியுமா உங்களோட ஹார்ட்டோட சைஸ் என்னன்னு தெரியுமா டெல் மீ டு யூ நோ த சைஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் உங்கள் ஹார்ட்டோட சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எஸ் டெல் மீ வாட் இஸ் த சைஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் இன்றைக்கி நான் உனக்கு சொல்லித்தரேன் ரைட்டா இன்றைக்கி நான் உனக்கு சொல்லித்தரேன் ஈஸியாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா இப்போயே நீ செக் பண்ணிக்கலாம் இப்போயே உன் ஹார்ட்டோட சைஸ் உனக்கு தெரிஞ்சிடும் ரைட்டா ரைட் உன்னோட ஹார்ட்டோட சைஸ் உனக்கு 10th லைவ் இன்றைக்கி ஸ்ராவணி மேம் ஓடுதுன்னா மேம் வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் ஓகே என்னோடய கிளாஸ் நான் நாளைக்கு வந்து டீச் பண்ணுறேன் உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோ ரைட்டா டேக் யூர் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டா ஒன் ஹேண்ட் சைஸ் ஆர் இஸ் அவர் ஹார்ட் வெரி குட் ராகவி உன்னோட தம் ஃபிங்கரை இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோ ரைட்டா உன்னோட தம்பை இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி 4 ஃபிங்கர்ஸையும் க்ளோஸ் பண்ணு ரைட்டா ரைட் உன்னோட கையை எடுத்துக்கோ தம்பை இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி உள் பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த கையோட அளவு இருக்குது பார்த்தியா இந்த கை இது இருக்குது பார்த்தியா இது என்ன சைஸோ அதுதான் உன்னோட ஹார்ட்டோட சைஸ் இப்போ இது எவ்வளோ சைஸ் இருக்கணும் லெஃப்ட் ஹேண்டில் தம்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டோட சைஸ் ஓகே டெல் மீ ஹார்ட் இஸ் இன் வேர் த ஹார்ட் இஸ் சிச்சுவேட்டட் ஹார்ட் இஸ் இன் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் ஹார்ட் எங்கே இருக்கு லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைடு எந்த பக்கம் இருக்குப்பா ஹார்ட் எந்த பக்கம் இருக்கு லெஃப்ட் ஆர் ரைட் இந்த பக்கம் எனக்கு சவுண்ட் கேட்குது அப்போ ஒரு லெஃப்ட்டில் இருக்கும் இந்த பக்கமும் சவுண்டு கேட்குது அப்போ ரைட்டில் இருக்குமோ ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா வேர் த ஹார்ட் இஸ் சிச்சுவேட்டட் யாரெல்லாம் கை வச்சு பார்த்தேன் ஓ ராகவிக்கு மனசு ரொம்ப பெருசா ஓகே ரைட் குட் 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 நல்ல விஷயந்தான் ரைட்டா லெஃப்டா ஓகே ரைட் ஆர் லெஃப்ட் ஹார்ட் எங்கடா இருக்கு அடப்பாவீங்களா மிடில் ஓகே கிருத்திக் இஸ் கிவிங் a different answer that it is in middle ஓகே அதர்ஸ் மீதி இருக்கவங்க what about others என்னாச்சு மீதி இருக்கவங்கள ஆன்சரே காணோம் லெஃப்ட் ஆர் ரைட் ஸோ த ஹார்ட் ஆல்வேஸ் we say that left அப்படின்னு பட் இட் இஸ் நாட் in left ஹார்ட் வந்து கரெக்டாக சென்டரில் லெஃப்ட் பக்கம் அப்படி சாஞ்சிருக்கு ரைட்டா லைட்டாக லெஃப்ட் பக்கம் சாஞ்சிருக்கு சென்டரில் இருக்குது பட் லைட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டில்ட் ஆகிருக்கனால தான் we feel the heartbeat on the left hand side ஜென்ரலாக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளோட ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணுறோம் அது வந்து எப்பயுமே சென்டர் பிட்வீன் த லங்ஸ் இட் இஸ் சென்டர் ஆஃப் த லங்ஸ் வெரி குட் ஹூ இஸ் தட் ராகவி தட்ஸ் குட் நார்மலாக நம்மளோட லங்ஸ் 2 இருக்கா நம்மளோட லங்ஸ் 2 இருக்குது நுரையீரல் அந்த நுரையீரலுக்கு நடுவில் ஹார்ட் பத்திரமா நம்மளோட ரிப் கேஜ்னா என்னது நம்மளோட நெஞ்செலும்புகள் சொல்லுவோமா வரியாக நெஞ்செலும்பு இருக்கும் அந்த நெஞ்செலும்புகளுக்கு நடுவில் ஸ்டர்னம் அப்படின்னு நடுவில் ஒரு குத்தெலும்பு இருக்கும் அதுக்கு நடுவில் என்ன பண்ண போகுது ஹார்ட் ரொம்ப பத்திரமா சேஃபாக இருக்கும் ரைட்டா ஓகே சூப்பர் குட் அதுக்கு நடுவில் இருக்க போகுது ஓகே ரைட் ஸோ இப்போ ஜென்ரலாக ஹியூமன் பாடியோட ஹார்ட் பீட் என்ன நார்மல் ஹார்ட் பீட் ரேட் என்ன ரைட்டா ஹார்ட் பீட் ரேட் என்ன ஹார்ட் பீட் நார்மல் ஹார்ட் பீட் என்ன ரிதீஷ் ஓகே ஓ உங்கள் பேர் லோகேஸ்வரி ஓகே ஐ வில் ஜஸ்ட் கீப் இட் ரிமெம்பர் ஓகே நான் ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஓகே லோகேஸ்வரி லோக்ஸ் ஓகே 72 டைம்ஸ் ஓகே 1 மினிட்டுக்கு 72 நார்மலாக 72 பட் இங்கே பாருங்கள் இவங்களோட ஹார்ட் ரேட் 99 to 105 பீட்ஸ் பெர் மினிட் 72 நம்ம சொல்கிறோம் ஆனால் நார்மலாக என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 80லேருந்து 120 வரைக்கும் இருக்கலாம் ரைட்டா நார்மலாக லோ பிபி ஹை பிபிலாம் செக் பண்ணுறாங்களா பிபின்னா என்னது பிளட் ப்ரெஷர் செக் பண்ணாங்க பீட்ஸ் பெர் மினிட் பிபி அப்படின்னு ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப 80 to 120 அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ அந்த மாதிரி நார்மலாக 72 அப்படி நம்ம சொல்லுவோம் அது ரொம்ப
பர்ஃபெக்டாக கிடையாது. ஒரு சிலருக்கு அதை விட கூட தான் ஜென்ரலாக இருக்கக்கூடியது. அது வந்து ஒரு நார்மல் விஷயம். ஸோ அந்த மாதிரி 72 டைம்ஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம டைமை வச்சு தான் என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ரைட். நெக்ஸ்ட் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் ஹாட்னஸ். எவ்வளோ சூடு இருக்குது அல்லது எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத படம் சூப்பராக இருக்குது பார்த்தியா. மெஷர் ஆஃப் ஹாட்னஸ். ரைட்டா. டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற டிவைஸ் பேர் யாராவது சொல்ல முடியுமா? பை விச் டிவைஸ் யூ மெஷர் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் யாராவது சொல்ல முடியுமா? வெரி குட் லோக்ஸ். குட் குட் குட். எஸ் 60 to 100, that's approximate. Tell me the device called. Yeah, very good Andrea. Kritik good. Gokul good. Thermometer. Okay, next question. Thermometerல இருக்கக்கூடிய அந்த liquid மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது பேர் என்ன? What is that? What is present inside the thermometer? ஒன்று சில்வர் கலரில் இருக்கும்ல, what is that? சில்வர் கலர், அது பேர் என்ன? What is that? thermometerக்குள்ளே ஒன்று இருக்குமே, ஜொயிங்னு ஏறுமே, அது பேர் என்னது? Very good Lokes. Lokes is good. Kivisha also good. Carmugilan good. Andrea good. Sheila good. Good good. Very good. It is mercury. It is mercury. Mercury is symbol யாரா சொல்ல முடியுமா? Can anyone tell me? Yes. Lakshmi Priya. Good good. Gokul Kritik. Okay. Mercury is symbol. For example, carbon என்ன symbol? Carbon நம்ம C எழுதுவோம். Right? Mercury என்ன symbol? Anybody know that? Ritesh. Good good good. Yes. Mercury is symbol. That's interesting. Quite it. Very good. Sheila, Andrea, very good. Okay, you just good try. Had a good try. Mg and Au is a good try. நீங்க Mg ன்னு சொன்னதே that's a good try, but you know that G. Okay. So mercury ஓட symbol என்னது? Hg. Tell me, mercury is a metal or not? Mercury வந்து ஒரு மெட்டலா மெட்டல் இல்லையா? Okay, நானே சொல்றேன், mercury is a only liquid metal. மெட்டல்னா என்னதுப்பா? உலோகம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு ராடு, அலுமினியம்லாம் இருக்குல்ல, இரும்பு, அலுமினியம், கோல்டு, காப்பர், இவங்கெல்லாம் மெட்டல்ஸ். எப்படி ஹார்டாக இருக்காங்க, அந்த மாதிரி இந்த மெர்க்குரியும் என்ன அப்படின்னா ஒரு மெட்டலாம். ஆனால் எப்படி இருக்குமா? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். ஜென்ரலாக மெட்டல்ஸ் எல்லாமே சாலிடாக தான் இருக்கும். ஆனால் இந்த மெர்க்குரி மட்டும் என்ன அப்படின்னா இட் இஸ் அ லிக்விட் மெட்டல். இட் இஸ் அ ஒன்லி லிக்விட் மெட்டல். இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு லிக்விட் மெட்டல் யார்? அது மெர்க்குரி தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? மெர்க்குரி. ஸோ அப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது தான் என்னது? நம்ம மெஷர் ஆஃப் ஹாட்னஸ். எவ்வளோ ஹாட்னஸ் இருக்குது, எவ்வளோ சூடாக இருக்குன்றத மெஷர் பண்ணுறதுக்கு தான் என்னது நம்ம டெம்பரேச்சர் யூஸ் பண்ண போகிறோம். யூனிட் ஆல்ரெடி யூ நோ தட் இட் இஸ் அ பிக் கே. வாட் இஸ் தட்? இட் இஸ் கெல்வின். ரைட்? கெல்வின் உனக்கே தெரியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் கரண்ட். கரண்ட் எப்படி மெஷர் பண்ண போகிறோம்? we are going to measure through ampere. ரைட்டா? அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேறு டீட்டெயிலாக we will see in the upcoming classes. ரைட்டா? கரண்ட்டை we use it by ampere. ரைட்? எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா எவ்வளோ ஆம்ஸ் போகுது, 50 amps, 20 amps அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் it has to be related with voltage also. So amps we will keep it. Yes, here is the luminous intensity. பார்த்தியா? இந்த பல்ப்லேருந்து எவ்வளோ வெளிச்சம் வெளியே போகுது அப்படிங்கிறத என்ன சொல்ல போகிறோம் நம்ம? luminous intensity. எப்படி மெஷர் பண்ண போகிறோம்? we measure it with CD. ரைட்டா? what is CD? CD என்னது? கிளாஸ் முடிய போகுது. I'm going to complete it. Okay, இன்னும் ஒரு 10 minutes நான் முடிச்சிடுறேன். at 7 I will complete it. Okay. CD என்னது? very good very good. it is candela. amps ன்னு சொன்னா தப்பு கிடையாது. Andrea, amps also we can say. it is a short form. amps is short form. candela. it is candela. very good. it is candela. right? Next one, my favorite is amount of substance. Right? Okay, right. Now I'm going to draw okay, ரொம்பலாம் வர வேணாம். ரைட்? கன்சிடர் திஸ் as ஆப்பிள். ஓகே, என்ன இருக்குது? 5, 10. how many apples are there? எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு சொல்லுங்கள்.
எத்தனை ஆப்பிள் இருக்குது மேலே கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் டக்குன்னு. எத்தனை ஆப்பிள்? எஸ், வெரி குட். ஐ கால் இட் அஸ் 1 dozen. ரைட்டா? இது என்னது? பாக்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ 1 dozen. சொல்லலாமா ஒரு டசன்னு? 1 dozen apples, 1 dozen of boxes. சொல்லலாமா? எஸ், கேன் வி சே இட் அஸ் இஸ் 1 dozen? ஓகே, டெல் மீ த வெயிட். 12 ஆப்பிளோட வெயிட் எப்படி இருக்கும்? 12 ஆப்பிளோட வெயிட் எப்படி? ஒரு 3 kgs இருக்கும், அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 kgs இருக்கும். ரைட்டா? இது வந்து இவ்வளோ குட்டி சைஸாக இருக்கக்கூடிய பாக்ஸ். இவ்வளோ தான் இந்த பாக்ஸோட சைஸ் இவ்வளோ தான். இந்த மாதிரி சைஸ் இருக்கக்கூடிய 12 பாக்ஸ். இது எப்படி இருக்கும்? ஒரு 500 grams இருக்கும். ரைட்டா? 500 grams. கரெக்டாக எவ்வளோ இருக்க போகுது? ஒரு 500 grams. ரைட்டா? ரைட்? நோ ஃபார் த நேம் சேக், நான் ஜஸ்ட் சொல்கிறதுக்காக. ரூல் படி ஆம்பியர் சிம்பிள் ஏ தான். நான் ஃபார் த நேம் நம்ம பேசிக்கிறதுக்காகவோ சொல்கிறதுக்காகவோ ஆம்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா ஆம்ஸ்ன்னு நீங்கள் வந்து எழுதக்கூடாது. கரெக்டாக? ஆம்ஸ்ன்னு நம்ம ஜஸ்ட்டு வாய் வார்த்தைக்கு சொல்லிக்கலாம். ரூல் படி ஆம்பியர் தான். ரூல் படி ஆம்பியர். பட் நம்ம ஆம்ஸுங்கிறது நம்ம ஜஸ்ட் நம்ம பேசிக்கிற டே அந்த 5 amps பேட்டரி, 5 amps வயர் எடு, 5 amps ஸ்விட்ச் எடு, 10 amps switch, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். 5 ampere switchன்னு சொல்ல தேவை. ஜஸ்ட் ஃபார் த நம்ம காமன் கான்வர்சேஷனுக்கு வி கேன் யூஸ் இட். பட் as per the rule it is ampere. ஓகே, ரைட்? இப்போ பாரு, ஒரு டசன் ஆப்பிள் 3 கிலோ இருக்கும். அது ஒரு டசன் பாக்ஸ் 500 கிராம். இதே மாதிரி என்ன அப்படின்னா நம்மளோட எலமெண்ட்ஸ் இருக்கா, தனிமங்கள், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இவங்க எல்லோரும் இருக்காங்களே, இவங்களை எப்படி மெஷர் பண்ணுறது? அவங்களெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு தான் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா மோல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? எஸ், வெரி குட் ராஜீவ் காந்தி, குட். ரைட்டா? ஸோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம தனித்தனியாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு கை நிறையா கார்பன் எடுத்திருக்கேன், இன்னொரு கை நிறையா ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 1 கிலோ கார்பன், 2 கிலோ கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அவங்க எல்லாத்துக்கும் காமனாக ஒன்று இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இந்த ஆப்பிள் 3 கிலோ இருக்குது, இந்த பாக்ஸு 500 கிராம் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்கு காமனாக என்ன இருக்குது? ஒரு டசன் இருக்கா? அதே மாதிரி நான் ஒரு கை நிறையா கார்பன் எடுக்கலாம், 2 கை நிறையா ஹைட்ரஜன் எடுக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதில் எத்தனை நம்பர் இருக்குது, அமௌண்ட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஐ எம் யூஸிங் அ டேர்ம் மோல். ரைட்டா? மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருள் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் என்னது நம்ம மோல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபார் அ மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், கண்ணுக்கு தெரியாமல் இருக்குல்ல, அந்த பார்ட்டிகல்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு மோல். கவலைப்படாத, இதை நான் 10th ஸ்டாண்டர்டில் நீ உள்ளே நுழைஞ்சோன்னே உனக்கு ஃபர்ஸ்ட் நான் கெமிஸ்ட்ரி நடத்துகிறப்ப ரொம்ப டீட்டெயிலாக நடத்துவேன். இப்போதைக்கு நீ ஜஸ்ட்டு மோல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரைட்டா? எஸ், ரேஷியோ ஒன்றா இருக்கணும். ரைட், கரெக்ட். ஒரு விஷயம் காமனாக இருக்கும், நம்ம படிப்போம். மோலில் நிறையா இருக்குது. மாஸ் டு மோல் ரேஷியோ, வால்யூம்லேருந்து மோல், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லேருந்து மோல், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் டோன்ட் வரி அபவுட் இட், வி கேன் ஈஸிலி ஸ்டடி இன் 10th ஸ்டாண்டர்ட். இப்போதைக்கு என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு. நோ பிரியங்கா, நீங்கள் சொல்கிறது ஐசோடோப்புங்கிறது தான் அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐசோடோப் நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப படிக்கலாம் இது எல்லாமே. ரைட்டா? ஸோ இந்த மோலுங்கிறத ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரியில் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அதனால் மோல் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியிலே இருக்கும்னு நினைக்கிறேன். வி வில் ஸ்டடி இட். ரைட்டா? அவனுக்கு நடத்துகிறப்ப சொல்லித்தரேன். கெமிஸ்ட்ரி நடத்துகிறப்ப கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி உனக்கு ஸ்ராவணி மேம் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் யூ வில் கெட் இட். ஸோ அதில் உனக்கு சொல்லுவாங்க, யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். சரியா? எனி டவுட்ஸ் இன் டுடே செஷன்? இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு 1 hour கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். சரியா? எனி டவுட்ஸ்? டு ஹேவ் எனி டவுட்ஸ்? எஸ், சூப்பர். டிட் யூ என்ஜாய் திஸ் செஷன்? யூ ஹவ் டு லேர்ன் இட். ரைட்டாக? நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி படிக்கணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், புக்கில் இருக்கிறத நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தர விஷயங்கள்லாம் நீ படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நிறையா பண்ணலாம். ரைட்டா? நேற்று நடத்துனாங்களா? ஓகே, குட் குட் குட், சூப்பர், குட். ஓகேப்பா, ரைட். சரியா? ஓகேவா? இஸ் தட் கிளியர்?
okay good okay if you can't then who can உங்களால முடியாட்டி யாரால முடியும் எப்பவுமே நம்மளால முடியும்னு என்ன பண்ணணும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கையோட இருக்கணும் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் சரியா ஓகே டாடா பை பை see you நாளைக்கு பார்க்கலாம் Hello my dear little soldiers 9th standard பசங்களா very 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 good evening எப்படி இருக்கீங்க how are you guys நேத்து நம்ம பாத்தீங்க அப்படினா இந்த first chapter நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய புது புது விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம புக்ல இருக்குதுல என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமானது புக்ல என்ன பேசி இருக்காங்க நம்ம நேத்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்ன அப்படிங்கறத பத்திலாம் நம்ம பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம அதோட அப்டேட்டடா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி first tell me whether the audio and video is clear AV clear-ஆ இருக்கா audio video clear-ஆ இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க yes come on tell me that AV clear-ஆ இருக்கா super good 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 ஸ்கூல்லாம் போய்ட்டு வந்தாச்சா சோ இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன ஸ்பெஷல் என்ன நடந்தது இன்னைக்கு put it in the chat box ஸ்கூல்ல என்ன ஸ்பெஷல் நடந்துச்சு what is the special today ஸோ எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிச்சிருக்காங்க ஸ்கூலில் சயின்ஸ் எவ்வளோ நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அதிகமாக நிறையா ஃபாஸ்ட்டாக நடத்துகிறாங்களா ரைட்டிங் ஹோம்ஒர்க் டெய்லி நான் கேட்குற மாதிரி தான் வலுவாக ரைட்டிங் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா எக்கச்சக்கமான ரைட்டிங் ஹோம்ஒர்க்ஸ் என்ன ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட எப்பயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஓகே ஏவி கிளியராக இருக்குது தட்ஸ் குட் சூப்பர் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம சூப்பராக லெசனுக்குள்ளே போயிடலாம் ரைட்டா ஓகே ரைட் ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அது எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகால் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்றைக்கி செஷனுக்குள்ளே நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் ஜேஇ படிக்கணும் அப்படின்னு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து என்ன உங்களோட எய்ம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டாக்டர் சரியில்லை இன்ஜினியரிங் ஒரு சிலர் சிஏ படிக்கணும் அப்படின்னா இந்த டாக்டர் அண்ட் இன்ஜினியரிங் இருந்தீங்க அப்படின்னா ஷுவராக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒன்று அடிப்படை கல்வி அடிப்படை இந்த நீட் ஜேஇன் 11th முடிச்சோடனே போய் படிக்கிறது ஒரு சிலர் என்ன அப்படின்னா 12th முடிச்சோடனே 1 year பிரேக் பண்ணி படிக்கிறேன்னுவாங்க ஸோ அதெல்லாமே நல்லது தான் ஆனால் நீ 9th ஸ்டாண்டர்டில் இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற 9th 10th 11th 12th படிக்கிறப்ப நீ உன்னோட பேஸு இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி உன்னோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட வேதாந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தா அப்படின்னா உனக்கு அந்த சென்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் சார் இந்த சென்டரில் படிக்கிறதுல என்ன சார் ப்ளஸ் பாயிண்ட்டு கரெக்டாக அதுதானே உனக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் ரைட்டா அதர் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் நம்மளோட வேதாந்துக்கும் என்ன ஸோ உனக்கு இங்கே பர்சனல் அட்டென்ஷன் உனக்கு பக்கத்தில் உட்காந்து இது புரியலையா இது தெரியலையா அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க பர்சனல் அட்டென்ஷன் இருக்க போது strongest pedagogy making you ready to exam for any difficulty level நீனே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ pedagogy அப்படிங்கிற ஆப் மூலமாக நீனே கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸிலேருந்து மாடரேட்லேருந்து டஃப் வரைக்கும் நீனா கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நீனா அந்த கொஷின்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து டேட்டா ட்ரிவன் பர்சனலைஸ்டு ஃபீட்பேக் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் பேரண்ட் ஆப்பு டவுட் ஆப்பு ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இது எல்லாமே பேரண்ட்டுக்கு ஆப்பு டவுட்டுக்குன்னு உனக்கு தனியாக ஆப்பு இது எல்லாமே இருக்குது ஃபீட்பேக்ஸ் இது எல்லாமே வரக்கூடியது அடுத்து 100% இம்ப்ரூவ்மெண்ட் உன்னோட லெவல் ஆஃப் லேர்னிங் நீ இப்போ என்னவா இருக்கியோ இதை விட கண்டிப்பாக உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்க போகுது தட் இஸ் ஃபார் ஷுர் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற ஒன்று இருக்க போகுது ஸோ நம்மளோட லேர்னிங் சென்டரில் பார்த்தா அப்படின்னா தனியாக உனக்கு என்ன அப்படின்னா டாப் டீச்சர்ஸ் இப்போ நாங்களாம் இருக்கோம் பார்த்தியா ஸோ எங்களை மாதிரி நிறைய சூப்பர் டீச்சர்ஸ் உனக்கு இருக்காங்க அவங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கிளாஸ் ரூம்குள்ளே நீ டவுட் கேட்கலாம் கிளாஸ் ரூமுக்கு வெளியே கேட்கலாம் 24/7 24 மணி நேரம் 7 நாளும் நைட்டு 2 மணிக்கு உனக்கு படிக்கிறப்போ ஒரு டவுட் வந்தால் கூட நீ நம்ம ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து போட்டோம் அப்படின்னா உடனே உனக்கு என்ன பண்ணிடுவாங்க அதுக்கு சொல்யூஷன் அனுப்பிடுவாங்க அடுத்து கேரண்டீடு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட்டு அகாடமிக் மென்டர் உனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு சிலபஸ் போட்டு கொடுங்க எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீ ஆஃப்லைன் சென்டரில் படிக்கிறப்போ உனக்கு கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அடுத்து கிளிக்கர்ஸ் உனக்கு ஒரு ரிமோட் மாதிரி உனக்கு கொடுத்துருவாங்க நீ அது மூலமாக ஆன்சர் பண்ணலாம் தட் இஸ் அ சூப்பர் டூப்பர் திங் ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஜேஇ டீச்சர் அதுக்கப்புறம் அகாடமிக் மென்டர்ஸ் அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா டவுட் சப்போர்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் கிளிக்கர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லாம் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்
ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீ என்ன பண்ண போகிற, உடனே நம்மளோட வேதாந்துவில் ஜாயின் பண்ண ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போயே நீ ஒரு தடவை விசிட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், விசிட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் உனக்கு ஃபீஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா நீ ஒரு சின்ன எக்ஸாம், இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது ரொம்ப பேசிக்காக நீ 8th படித்த கொஷின்ஸ் எல்லாம் தான் இருக்க போது, ரொம்ப பேசிக்காக இருக்கும். இது நீ நல்லா எழுதிட்ட அப்படின்னா உனக்கு 90% இருக்கும், முக்கால்வாசிக்கும் அதிகமான ஃபீஸ் வந்து உனக்கு கன்செஷன் ஆகிட போகுது. ஸோ அப்போ அது உனக்கு என்ன பண்ண போகுது, ரொம்ப 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 பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நம்பர்ஸ் உன்னோட வீட்டு பக்கத்தில் இதில் எந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நம்பருக்கு கால் பண்ணு. ஒரு தடவை ஒரு சாட்டர்டே சண்டே கூட இருக்குவாங்க, நீ ஒரு தடவை அங்கே போய் என்ன பண்ணலாம், விசிட் பண்ணி பாரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அங்கே கிளாஸ் ரூம் செட்டப் எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரி சொல்லித்தராங்க. நீ ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் கூட அட்டன் பண்ண முடியும். ஸோ டெமோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். கண்டிப்பாக நீ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, சூப்பர். இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா, நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அதோட கண்டினியூஷன், ரைட்டா. 9th standard சயின்ஸில் ஃபிசிக்ஸில் லெசன் 1ல் மெஷர்மெண்ட்ஸோட பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். பயோ கேப்சர் நான் நடத்த போகிறேன், நீங்கள் கவனிக்க போகிறீங்க. சூப்பராக. நேற்று நம்ம என்ன பார்த்தோம், யாருக்காவது ஐடியாஸ் இருக்கா, எனி ஐடியா, யாருக்காவது இதுதான் ஐடியா இருக்கா? நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்ல முடியுமா யாராவது? நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னு? எஸ், கமான் டெல் மீ. சாட்டில் போடுங்க, சாட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நேற்று என்ன பார்த்தோன்னு. ஸோ நேற்று இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று எதுக்கு தேவை, இந்த உலகத்தில் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப அது கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம எதுக்காக முக்கியம், நம்மளோட டே டு டே லைஃப்பில் தினம்தோறும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம வீட்டில் ஒரு சின்ன பொருள் வாங்குகிறோம். இன்றைக்கி சாதம் எவ்வளோ போடலாம், பால் குடிக்க போகிறோம், காலையில் பால் வாங்கினோன்னா எவ்வளோ பால் வாங்குறது, காய்கறி வாங்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு பொருள் கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்குது, ஸ்கூலுக்கு எத்தனை புக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எதை எடுத்தாலும் அதில் ஒரு மெஷர்மெண்ட்ஸ், ஒரு அளவீடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அளவீடுகளை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது. எல்லாத்துக்குமே பால் வந்து 5 சென்டிமீட்டர் பால் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா, அல்லது 5 கிலோ பேனா கொடுங்கன்னு சொல்ல முடியுமா, முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கன்வர்ஷன் இருக்குது. அப்போ அந்த கன்வர்ஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு சில டெஃபனிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நேற்று நம்ம பார்த்தோம், இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ண போகிறோம். நேற்று நம்ம 2 விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ரைட்டா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இன்னொன்று derived குவான்டிட்டி, ரைட்டா. ரைட், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, derived குவான்டிட்டினா என்ன. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா என்னது நம்ம பார்த்தோம் நேற்று, அதாவது does not depend upon anything, ரைட்டா. does not depend upon any other factors, வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், லென்த், ரைட்டா. லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம், நம்ம மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். மீட்டருக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா, மீட்டருங்கிறது தான் பேசிக். ஸோ அப்போ அந்த பேசிக் ஃபார்மை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். derived குவான்டிட்டிஸ்னால் இதுலேருந்து derive பண்ணுது, depends upon the fundamental quantities, right? Depends upon the fundamental quantity. Example என்ன சொல்லலாம், ஏரியா மீட்டர் ஸ்கொயர், கரெக்டா. மீட்டருங்கிறது இங்கே இருக்குது, மீட்டரை ஸ்கொயர் பண்ணால் தான் ஏரியா வரப்போகுது. இதான் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நேற்று என்ன பார்த்தோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ரைட்டா.
fundamental what are fundamental quantities என்னென்னலாம் பார்த்தோம் இது நம்ம length ரைட்டா first length பார்த்தோம் length mass time அடுத்து என்ன பார்த்தோம் temperature அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் டெம்பரேச்சருக்கு அப்புறம் 4 டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் என்னது luminous intensity current அதுக்கப்புறம் last but not the least amount of the substance ரைட்டா இந்த 7 பேர் தான் என்ன அப்படின்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த 7 பேர் தான் பேசிக்ஸ் இந்த 7 பேரை வச்சு தான் என்னது நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணுவோம் ரைட்டா சரி இப்போ இந்த 7 பேருக்கு யூனிட்ஸ் என்ன இந்த 7 பேர் என்ன யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரைட்டா அப்போ அந்த யூனிட் என்னென்னு பார்த்துடலாமா ரைட் ஃபஸ்ட் லென்த் என்னது மாஸ் என்னது டைம் என்னது டெம்பரேச்சர் என்னது அடுத்து இன்டென்சிட்டி என்னது கரண்ட் என்னது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன லென்த் என்னது நீ ஏன் சொல்லு உனக்கு தான் தெரியுமே லென்த் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம் யூ ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் லென்த் எதில் மெஷர் பண்ணுவாங்க பார்க்கலாம் நான் வெயிட் பண்ண போகிறேன் யூ ஆர் கோயிங் டு புட் இட் இன் த சாட் பாக்ஸில் போடுங்க லென்த் என்ன வரும்னா எஸ் ஒவ்வொன்றா யூ கேன் ஜஸ்ட் கிவ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் அதோட லெட்டர் சிம்பிள் நோட்டேஷன் கூட சொல்லலாம் ஃபுல்லாக போடலாம் எஸ் லென்த்தோட யூனிட் என்னது லென்த் எப்படி மெஷர் பண்ண போகிறோம் நம்ம இட் இஸ் அ காமன் யூனிட் காமனாக நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம் எஸ் ஸோ எஸ்ஐ யூனிட் படி நம்ம பார்க்குறப்ப எஸ்ஐன்னு என்னதுப்பா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிஸ்டம் அதாவது உலகம் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை ஒரே மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் என்னது நம்ம எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா அதுதான் நம்ம எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட் ஸோ பார்க்கலாமா ரைட் அப்போ என்னது லென்த்துக்கு வெரி குட் சம் ஆஃப் தம் கிவன் ஆன்சர் தட்ஸ் குட் சூப்பர் குட் லென்த் என்னது மீட்டர் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் நம்ம ஸ்மால் எம்மில் மெஷர் பண்ண போகிறோம் ஸ்மால் எம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் அடுத்து என்னது மாஸுங்கிறது என்னது கிலோகிராம் என்னது கேஜி மாஸ் என்னது கிலோகிராம் கேஜி அடுத்த டைம் வந்து என்னது செகண்ட்ஸ் எஸ் அல்லது எஸ்இசி போட்டுக்கலாம் ரைட்டா அடுத்த டைம் அடுத்த டெம்பரேச்சர் என்னது கெல்வின் கேபிட்டல் கே அடுத்த என்ன இருக்கு luminous intensity கேண்டலா represented by CD current is measured by ampere A right okay last one another amount of substance measured by mole represented by small mole mol right புரிஞ்சுதா பா இதுதான் பேசிக்கான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இதுதான் இது ஒரு 2 மார்க் கொஷின் நீ இந்த மாதிரி அப்படியே எழுதி வச்சேன்னா கூட போதும் உனக்கு சூப்பராக 2 மார்க் கொடுத்துருவாங்க ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் நீ என்ன பண்ணலாம் இதை ஃபுல்லாக அழகாக எழுதி முடிச்சிடலாம் ரைட்டா இது எழுதி முடிச்சுன்னா சூப்பராக உனக்கு முடிஞ்சிருக்கும் ரைட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தட்ஸ் இட் ஓகே ரைட் இதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம இதுலேருந்து டிரைவ் ஆகி வர்றது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் derived quantities அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் derived quantitiesல ஏரியா எடுத்துக்கலாமா ஏரியா ஃபார்முலா என்னது ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு breadth ரைட்டா breadth ரைட்டா லென்த்துக்கு என்னது ஒரு மீட்டர் இதுக்கும் மீட்டர் equal to meter squared அப்போ area is equal to என்னதுப்பா area is equal to meter squared அப்படின்றது இது derive
எங்கேருந்து மீட்டர்லேருந்து மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு, அப்போ டிரைவ் ஆகி வந்திருக்கு. அப்போ இதை டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சாப்டரில் பார்க்க போகிறது இதுதான். டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன, யார் யாரெல்லாம் டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அவங்களோட யூனிட் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? ரைட். ஸோ ஐ வில் கிவ் யூ 2 minutes ஆஃப் டைம். ஜஸ்ட் நீ ஒரு கோ த்ரூ பண்ணு, நீங்கள் எல்லோரும் இதை கோ த்ரூ பண்ணுங்கள். ரைட். என்ன கொடுத்துருக்காங்க என்னன்றீங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ரைட்டா? நவ் வி வில் கோ வித் திஸ். ரைட். ஸோ ஏரியா அப்படின்னா என்னது? இப்போ தான் நான் சொன்னேன் லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ ஏரியா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னவாக இருக்க போகுது? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்துக்கு ஒரு மீட்டர் போட போகிறீங்க, பிரெத்துக்கு ஒரு மீட்டர் போட போகிறோம். ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 1 மார்க் கொஷின் வரும். அதனால தான் இதை மெனக்கட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுலேருந்து ஒரு 1 வேர்ட் வரும். ரைட்டா? அடுத்து வால்யூம்ங்கிறது எங்கெல்லாம் வால்யூம் நம்ம மெஷர் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. ரைட்டா? இட் இஸ் கன்சிடர் திஸ் வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு என்ன அப்படின்னா we will consider the volume. வால்யூம்னா என்ன பண்ணணும்? 3 விஷயம் இருக்கணும். ஒன்று என்னது? ஹைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெத்து, அதுக்கப்புறம் ஏரியாவில் ஆல்ரெடி லென்த் அண்ட் பிரெத் இருக்குது. இது எவ்வளோ நீளம் இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது, எவ்வளோ உயரம் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவை. எப்போயுமே நம்ம ஏரியா கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம், உங்கள் ரூம் இருக்கா? நீங்கள் எல்லாருமே இப்போ ஒரு ரூமில் தானே உட்காந்துருப்பேன். உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்துருப்பேன். அந்த ரூமில் எவ்வளோ தண்ணி ஊற்றி வைக்க முடியும், அல்லது அந்த ரூமில் எவ்வளோ மூட்டை அரிசி வைக்க முடியும், அந்த ரூமில் எத்தனை சேர் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி வால்யூம். அப்போ என்ன தேவை எனக்கு? அந்த ரூம் எவ்வளோ அகலம் இருக்குது, அந்த ரூம் எவ்வளோ நீளம் இருக்குது, அந்த ரூம் எவ்வளோ உயரம் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரூமோட நீளம்
அகலம் இது ரெண்டு என்னது ஏரியா நீளமும் அகலமும் லென்த் அண்ட் பிரெத் ஏரியா ஏரியாவோட ஹைட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹைட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் என்னது நம்மளுக்கு வால்யூம் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே ஏரியாவில் என்ன இருக்குது ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு இருக்குது ஹைட்டுக்கு மீட்டர் ரைட்டா இப்போ தனியாக இங்கே கூட எழுதுகிறேன் நான் இது என்ன அப்படின்னா மீட்டர் இன்ட்டு மீட்டர் இது என்ன வரும் ஏரியா இன்ட்டு ஹைட்டுனா மீட்டர் ஸ்கொயர்டு இன்ட்டு மீட்டர் அப்போ என்ன வரப்போகுது மீட்டர் கியூப்னு வரப்போகுது ரைட்டா ஓகே அடுத்த டென்சிட்டி டென்சிட்டிங்கிறது ரொம்ப சின்ன விஷயந்தான் ஆனால் அதை நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் டென்சிட்டிக்கும் விஸ்காசிட்டின்னு ஒன்று இருக்குது டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா அடர்த்தின்னு அர்த்தம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது நிறைய பேர் நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா பால் ரொம்ப திக்காக இருக்குது பால் வந்து திக்காக இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் ஹைலி டென்சர் அப்படின்றது டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அ பர்டிகுலர் வால்யூம் ரைட்டா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னானது ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா இந்த பாட்டில் இது 1 லிட்டர் பாட்டில் ரைட்டா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் எப்படி சொல்லலாம் டென்சிட்டிங்கிறது என்ன எப்படி சொல்லலாம் ரைட் இதில் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் 1 லிட்டர் பாட்டில் 1 ஸ்பூன் உப்பு பண்ணுறத 10 கிராம் உப்பு போடுறேன் அடுத்து என்ன பண்ணுறேன் 20 கிராம் உப்பு அடுத்து 30 கிராம் உப்பு அடுத்து ஒரு 200 கிராம் உப்பு அடுத்து ஒரு அரை கிலோ உப்பு நான் போட்டுட்டேன் ரைட்டா இப்போ என்ன முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் முன்னாடி இருந்ததை விட இப்போ என்ன ஆகிடுச்சு நிறையா சாலிட் பார்ட்டிகல்ஸ் உப்பு வந்து என்ன இருக்கும் கரைஞ்சு தண்ணியோட கலந்து இருக்க போகுது தண்ணியோட மூலக்கூறுகள் வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு நடுவில் சால்ட் மாலிகூலும் சேர்ந்து இருக்க போகுது ரைட்டா அப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த வாட்டர் எப்படி இருக்கும் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ பாலில் நீ கண்டுபிடிச்சிடலாம் பால் பார்த்தா அப்படின்னா நீ வாங்குறப்ப திக்காக இருக்கிறது அதாவது பாக்கெட் பால் நீ அப்படியே வாங்கின அப்படின்னா பாக்கெட் ஃபஸ்ட்டு திக்காக இருக்கும் அதே இது பார்த்தா அப்படின்னா நீ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஏன் சி பால் தண்ணியாக இருக்குது அப்படின்லாம் நம்ம வீட்டில் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பேன் அப்போ அதில் திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் லிட்டரலாக டென்சிட்டி அதாவது ஒரு குறிப்பிட்ட 1 லிட்டரில் இவ்வளோ தான் ஒரு சில விஷயத்தை கரைக்கணும் அப்படின்னு இருக்குது நம்ம 1 லிட்டரில் போயிட்டு நிறைய பொருளை கரைச்சோம் அப்படின்னா அது என்ன ஹைலி டென்சிட்டி ஆகிடும் இல்லை ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா டென்சிட்டி குறைஞ்சிட போகுது அப்போ என்ன அர்த்தம் மாஸ் பை வால்யூம் மாஸ்னா என்னதுப்பா மாஸ்னா என்னது கிலோகிராம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐ யூனிட் படி மாஸ்னா என்னது கிலோகிராம் டிவைடட் பை வால்யூம்னா என்னது மீட்டர் கியூப் அப்போ கீழே இருக்க கியூப் மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் -3 இருக்கு ரைட்டா அளவு கீழே இருக்க 3 மேலே போகிறப்ப என்ன பண்ணுது -3 இல்லை சார் நான் இப்படியே வச்சுக்கக்கூடாதா சார் கிலோகிராம் பை மீட்டர் கியூப் தாராளமாக வச்சுக்கலாம் தப்பே இல்லை ஒரே லைனில் எழுதணும்னா இப்படி மாற்றணும் இல்லைன்னா இப்படியே வச்சுக்கலாம் ஸோ மாஸ் பை வால்யூம் ரைட்டா மாஸ் பை வால்யூம் கிளியர் ரைட் அடுத்து வெலாசிட்டினா என்னது வெலாசிட்டி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே எஸ் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் யுவர் ஆன்சர் கிவ் மீ தி ஆன்சர் வெலாசிட்டினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் எஸ் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க வெலாசிட்டினா என்னென்னு எஸ் கமான் வெலாசிட்டினா என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ரைட்டா வெலாசிட்டினா என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது ஃபஸ்ட்டு ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த பாயிண்டில் இருக்குது ரைட்டா இங்கேருந்து என்ன பண்ணுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம் ரைட்டா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது இங்கேருந்து இங்கே நகர்ந்துருச்சு ரைட்டா இங்கே இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிடுச்சு இங்கே போயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருக்கு அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறது டைம் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறத என்னது நம்ம வெலாசிட்டி சிம்பிளாக என்ன அப்படின்னா ஸ்பீடுன்னு கூட சொல்லிக்கலாம் வெலாசிட்டி நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிப்போம் டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ்னால் என்னது எவ்வளோ தூரம் 1 மணி நேரத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காரோட ஸ்பீடு என்ன பண்ணுவோம் 40 km/h ஸ்பீடில் போகுது 100 km/h ஸ்பீடில் போகுது அப்படின்னு சரியா அந்த மாதிரிலாம் சொல்லலாம் அது மாதிரி தான் ஸோ இடப்பெயர்வு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இங்கே என்னது இடப்பெயர்வு டிவைடட் பை டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது இங்கேருந்து இங்கே மாறி இருக்குது இங்கேருந்து இங்கே மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்
இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. அப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருக்கா. அப்போ அந்த ரெண்டு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் படி நார்மலாக லென்த்து நம்ம சொல்லுவோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணால் நம்ம மீட்டர் பை டைமுக்கு என்னதுப்பா செகண்ட். அப்போ இது எப்படி எழுதலாம், மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் எழுதலாம். ஏன்னா எஸ்ஸு கீழேருந்து மேலே போகிறப்ப எஸ் -1 வரப்போகுது, மீட்டர் செகண்ட் -1 அப்படின்னு வரப்போகுது. ரைட்டா. ஸோ அப்போ வெலாசிட்டி புரிஞ்சுதா, ரைட். வெலாசிட்டி புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு என்னன்றதை பார்த்துடலாம். மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன, மொமெண்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸும் வெலாசிட்டி, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தான் என்ன அப்படின்னா மொமெண்டம்னு சொல்ல போகிறோம். மாஸ்னால் என்னது, கிலோகிராம் நம்மளுக்கு தெரியும். வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி பாரு என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு மேலே தான், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்ட். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், மாஸ், ஒரு குறிப்பிட்ட மாஸ். இப்போ நான் இருக்கேன், நான் நகர்ந்துக்கிட்டே இருக்கேன், அப்போ நான் ஒரு மொமெண்டமில் இருக்கேன், ஒரு மூமெண்ட்லேயே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொமெண்டம் ஒரு உந்தம், ஒரு உந்த சக்தியில் நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், நான் ஒரு மாஸ், எனக்கு ஒரு வெயிட் இருக்குது, இந்த வெயிட்டோடு நான் என்ன பண்ணுறேன், நகர்றேன். எப்படி நகர்றேன், இவ்வளோ மீட்டர், இவ்வளோ டிஸ்டன்ஸு, இவ்வளோ டைமில். ஸோ அதுதான் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். தட் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன்னா என்னது, ஆக்ஸலரேஷன்னா முடுக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. வண்டிக்கெலாம் அப்படி ஆக்ஸலரேஷன் கொடுக்குறோமா, இன்க்ரீஸிங் இட், நம்ம என்ன பண்ணுறோம், முடுக்கம். அப்போ வெலாசிட்டி பை டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறனால என்ன ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி நம்ம இங்கே சொல்லிடுவோம். அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ஆக்ஸலரேஷன். அப்போ வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி என்னது, மீட்டர் பெர் செகண்டா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்டு. இங்கே டைமும் என்ன அப்படின்னா கீழே தான் இருக்குது, 1/செகண்டு. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி மீட்டர் செகண்ட் -2. ரெண்டு எஸ்ஸும் மேலே வரப்போ -2 மாறிடும். ஸோ தட் இஸ் ஆக்ஸலரேஷன். ரைட்டா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல என்னது, டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ரைட்டா, டிரைவ்டு குவான்டிட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். அடுத்து பாரு ஃபோர்ஸ். உங்க ஒரு குத்து விட்டேன்னா 1.5 டன் வெயிட்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஃபோர்ஸு. 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசனே இந்த ஃபோர்ஸ் வச்சு தான் இருக்குது. நியூட்டன்ஸ் லா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன், ஆக்ஸலரேஷன்னா என்னது, வெலாசிட்டி இன்ட்டு வெலாசிட்டி பை டைம். அந்த வெலாசிட்டி பை டைமோட இன்ட்டு நீ என்ன பண்ண போகிற, மாஸை மல்டிப்ளை பண்ண போகிற. அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 ஆர் நியூட்டன்னு சொல்லலாம். இப்போ பாரு, இந்த மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் இருக்கா, ஆக்ஸலரேஷனுக்குள்ள என்ன இருக்குது, அதை எப்படி அதெல்லாம் பாரு, மொமெண்டமோட ரிலேட் பண்ண முடியுமா நம்ம. ரைட்டாக பாருங்க, என்ன இருக்குது, kgms, மொமெண்டம் பை டைம். மொமெண்டம் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மொமெண்டம். மொமெண்டம் பை டைம்னு எழுதலாமா, ஏன்னா மொமெண்டம்ங்கிறது என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி பை டைமுங்கிறது என்னது, ஆக்ஸலரேஷன். அப்போ மொமெண்டம்ங்கிறது என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த அடுத்ததில் சொல்கிறேன் பாருங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்ஸலரேஷன் பை ஆக்ஸலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். கரெக்டாக, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் சொல்லியிருக்காங்க. மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். ரைட்டா. அதே இது மொமெண்டம் என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ என்ன பண்ணலாம், மொமெண்டம் divided by time எழுதிக்கலாமா. ஸோ இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை டைம் கூட எழுதிக்கலாம். நம்ம இது எல்லாமே டெரைவ் பாரு, ஒவ்வொன்றும் இன்னொருத்தவங்க டெரைவ் பண்ணியிருக்கோம். அது இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த் எடுத்துக்கிட்டேன்னா ஒரே ஒரு வேல்யூ தான், நம்ம ஒரே ஒரு மூலமாக தான் கண்டுபிடிக்கணும், மீட்டருங்கிறது. அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்து ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ், நான் ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். இப்போ என் கையில் நான் எவ்வளோ கொடுக்குறேன், என் கையை நான் எவ்வளோ தூரத்துக்கு அழுத்துறேன், என் கையை நான் எப்படி அழுத்துறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலை நான் க்ரஷ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றது என்னது, ப்ரெஷர் கொடுக்குறேன். எங்கே ப்ரெஷர் கொடுக்குறேன், இங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கல, ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எங்கே கொடுக்குறேன்,
இந்த ஏரியாவில் மட்டும் என்னோடய கை விரல் எங்கெங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் கொடுக்குறேன். அதுதான் என்னது அப்போ ப்ரெஷர். அதை மட்டும் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம ப்ரெஷர்னு சொல்ல போகிறோம். அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு முன்னாடி இருக்கு பார் மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன். அப்போ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஏன்னா ஏரியாவுக்கு என்னது மீட்டர் ஸ்கொயர்டு தானே. கீழே இருக்கிறது மேலே வரப்போ m-2ன்னு வரப்போகுது. ரைட்டா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அடுத்து எனர்ஜி. எனர்ஜிங்கிறது என்னது? ஒர்க். எனர்ஜின்னு என்னது? ஒர்க். எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது என்னது நம்ம ஒர்க்குன்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அப்போ எனர்ஜி ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது? நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது? பரப்பு இழு விசைன்னு சொல்கிறாங்க. பரப்பு மேலே வாட்டர் இருக்குன்னா வாட்டரோட சர்ஃபேஸ் மேலே அப்படின்னு. ஸோ அது என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது என்னது? எனர்ஜி. எனர்ஜின்னு என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. அதே இது ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே என்னது? அதே மீட்டர் டிவிஷன் இருக்குது. ரைட்டா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் பை லென்த். சரியா? இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டெரைவ்டு குவான்டிட்டிஸ் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஒவ்வொன்றையும் நம்ம புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் என்ன பேசியிருக்காங்க நம்ம புக்கில் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா லென்த் பற்றி பேசியிருக்காங்க. லென்த் பற்றி என்ன சொல்கிறாங்க? இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சம்திங் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 புள்ளிகளுக்கு நடுவில் 2 பாயிண்ட் எடுத்துக்கோ. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏ, அடுத்து இங்கே பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம லென்த்துன்னு சொல்ல போகிறோம். பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். த SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். இதெல்லாம் புக் இன் ஒன் வேர்ட்பா நான் போச்சு மீட்டர். 1 meter is the distance travelled by light through vacuum in 29 lakhs 92,458 seconds. இவ்வளோ செகண்ட்ஸில் லைட்டு ஒரு வேக்யூமில் எவ்வளோ ட்ராவல் ஆகுதோ அதுதான் என்ன பண்ண போகிறோம் நம்ம 1 மீட்டர்னு சொல்கிறோம். ஒரு மீட்டருங்கிறது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம 100 சென்டிமீட்டர்லாம் சொல்கிறோம்ல. இது என்ன பேசிஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த பேசிஸில் தான் கால்குலேட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லென்த்தை வேறு என்னென்ன மாதிரியான மெஷர் பண்ணலாம். ரைட்டா? வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், அதிகமான டிஸ்டன்ஸ். வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் என்னது? கிலோமீட்டரா அல்லது அதுக்கும் மேலேயா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம சன்னுக்குரிய டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ் இந்த மாதிரி வேறு வேறு பிளானட்டுக்குரிய டிஸ்டன்ஸ்லாம் நம்ம கிலோமீட்டரில் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிஸ்டன்ஸ். என்ன அப்படின்னா லார்ஜ் டிஸ்டன்ஸ் வி யூஸ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். என்னென்னு பாரு. ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு, அடுத்த லைட் இயர், அதுக்கப்புறம் பார்செக். இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு 3 யூனிட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் வெரி லார்ஜ். மைனருக்கு என்னன்றதை பார்க்கலாம், ஸ்மாலுக்கு நம்ம அடுத்து பார்க்கலாம். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். அதாவது எர்த்தோட சென்டருக்கும் சன்னோட சென்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1 AU 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர். அப்போனா என்ன அர்த்தம்? அது 14961 2 3 4 5 6 7 8 9 10 மீட்டர் அப்படின்னு வருமா? ரைட்டாக இந்த மாதிரி என்ன பண்ண போகுது வரப்போகுது. இவ்வளோ தூரத்துக்கு இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 3 டிஜிட் தள்ளி பண்ணிக்கணும்ல. ரைட்டா? இவ்வளோ மீட்டர் இருக்குமா? ரைட்டா? இது எப்படி நம்ம லட்சத்தில் சொன்னோம்னா பில்லியன் ட்ரில்லியனில் சொல்ல முடியுமா? ஸோ இவ்வளோ பெருசாக போடுறது கஷ்டம் இல்லை. பட் அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் 1 AU அப்படின்னு சொல்லிடலாம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த்? 1 AU. 1 AUனா என்னது? 1.496 × 10⁻11 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? மீட்டரில் சொல்கிறது கஷ்டம். அப்போ சிம்பிளாக ஒரே ஒரு AU அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். AUங்கிறது என்னது? நத்திங் பட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் லைட் இயர். இதுதான் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
distance traveled by light. ஒரு லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது இன் 1 இயர். ஒரு வருஷத்தில் ஒரு லைட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்டுக்கு ஒரு லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுன்னா அப்போ 2 செகண்டு கண்டுபிடிக்க முடியும், அப்போ 1 மணி நேரத்துக்கு கண்டுபிடிக்க முடியும், அப்போ ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியும், அப்போ 365 நாள் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி 365 நாளில் ஒரு லைட் எவ்வளோ தூரத்தை கடந்திருக்குமோ அதை தான் என்ன அப்படின்னா லைட் இயர் அப்படின்னு சொல்ல போகிறேன். இஸ் இன் வேக்யூமில் it is equal to 9.46 into 10 to the power 15 meter. 9.46 into 10 to the power 15 meter. ரைட்டா? ரொம்ப பெருசு. ரைட்டா? ஒரு வருஷத்துக்கு லைட் என்ன பண்ணுமா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமா. நான் டார்ச் லைட் அடித்தேன் அப்படின்னா அது அப்படியே ட்ராவல் பண்ணுதுன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வருஷத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அது என்ன பண்ணியிருக்கோம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? கிளியரா? டவுட் இருக்கா? If you have any doubt, just put it in chat box. Doubt ஏதாவது இருந்தால் chat boxல போடு. Yes. Yes, சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்கானே? No doubt. Okay, next parsec. Unit of distance used to measure the astronomical object outside the solar system. அதாவது சோலார் சிஸ்டமில் மர்க்குரி, வீனஸ், எர்த், அதுக்கப்புறம் என்னடா மார்ஸ், யுரேனஸ், ஜூபிட்டர், சர்டன், ப்ளூட்டோ இப்போ கிடையாது, முன்னாடி இருந்துச்சு. ஸோ இதுதான் சோலார் சிஸ்டம். இதை தாண்டி இதுக்கப்புறமும் நிறையா என்ன அப்படின்னா மில்கி வே கேலக்ஸிஸ், அதுக்கப்புறம் நிறைய சோலார் சிஸ்டம் மாதிரியே நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும்னா ரைட்டா, அவங்களுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா we use a term that is parsec. Unit of distance used to measure astronomical object outside the solar unit. ஒரு parsec is equal to 3.26 light year. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.26 into 9.46 into 10 to the power 15 மீட்டர். ரைட்டா? இதோட 3.26 மல்டிப்ளை பண்ணுறது தான் அதோட வேல்யூ. ரைட்டா? இதை விட 3 மடங்கு இருக்கும். இதுவே ரொம்ப பெருசு. கரெக்டு தானே? இதுவே ரொம்ப பெருசு. அதை விட 3.5 மடங்கு, கிட்டத்தட்ட 3.25 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடியதான் இது 1 parsec அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியாதுல்ல, அதெல்லாம் நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியுமா? we cannot see it. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ண முடியும். இப்போ பெரிய யூனிட்லாம் என்ன பண்ணுறது, பெரிய யூனிட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாரு. ரைட்டா? ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் நம்ம கிலோமீட்டர், அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு, லைட் இயர், பார்செக். ஸோ 1 லைட் இயர் 1 ஒய்னு போட போகிறாங்க, பார்செக்னா பிசின்னு போட போகிறாங்க. சரியா? ரைட், சூப்பர். ரைட், இது வந்து டூ யூ நோ. இதை பாரு கொஞ்சம், டூ யூ நோ பாரு, உனக்கு புரியுதானே? டூ யூ நோ என்ன கொடுத்துருக்காங்க, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு பாரு. செக் தட். டூ யூ நோ ஒன் பார்செக் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் என்னென்னு பார்த்துட்டோம். த நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா செஞ்சுரி. நியரஸ்ட் ஸ்டார் அப்படின்னா நம்மளோட சன் இஸ் அ ஸ்டார். நம்மளாம் ஸ்டார் கிடையாது. நம்ம இருக்க எர்த்தெல்லாம் என்னது ஸ்டார் கிடையாது. எர்த்தெல்லாம் என்னது பிளானட்ஸ். ஸோ ஒரு ஸ்டாரை சுற்றி ஒரு பிளானட் இருக்கும். அந்த மாதிரி சன்னுக்கு நம்மளோட சோலார் சிஸ்டமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பேர் என்ன அப்படின்னா ஆல்ஃபா செஞ்சுரி அப்படின்னு ஒரு ஸ்டார் இருக்குது. அது எவ்வளோ தூரத்தில் இருக்கான்? 1.34 parsec ஃப்ரம் த சன். சன்லேருந்து 1.34 இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் விசிபிள் டு த unaided eye in the night sky or within 500 parsec distance from the sun. அதாவது என்ன அர்த்தம்? நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது நைட்டு நம்ம ட்விங்கிள் ட்விங்கிள் த லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த ட்விங்கிள் ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிறதுனா என்ன அப்படின்னா வெறும் 500 parsecs. 500 parsecனா என்னதுப்பா? நல்லா கவனி.
1 parsec equal to என்ன பார்த்தோம் நம்ம 1 parsec equal to என்ன பார்த்தோம் நம்ம 3.26 into light year. இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மீட்டரில் எழுதணும். இந்த எல்லா யூனிட்டையும் மீட்டரில் போட்டிருக்காங்க ரைட்டா. மீட்டருக்கு மாற்றினா இப்படி தான் வரப்போகுது 3.08 into 10⁻16 மீட்டர்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் இங்கே என்ன இருக்குது 1.34. அப்போ 1.34 into 3.08 into 10⁻16 மீட்டர்னு வரணும். மீட்டரில் போட்டோம்னா ரைட்டா. 500 parsecனா பாரு 500 parsec நம்ம கண்ணில் தெரியுது. அப்போ அது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அப்போ நம்ம சன்னை விட அது பயங்கர பிரைட்டாக இருக்குமா நீ யோசிச்சு பாரு. ஏன்னா 500 parsecனா எவ்வளோ டிஸ்டன்ஸு 500 into இந்த வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் மீட்டரில். அப்போ மல்டிப்ளை பண்ணால் படு பயங்கரமாக இருக்க போகுது. இதை விட 500 times 500 மடங்கு தூரத்தில் இருக்க போகுது. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்போ அது பக்கத்தில் போனால் அது எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் எவ்வளோ மினுமினுன்னு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் ரைட்டா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. பிக்கர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்துட்டோம். இப்போ அதே இது ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும்னா டு மெஷர் ஸ்மால் டிஸ்டன்ஸ் such as distance between 2 atoms. 2 ஆட்டம் நம்ம கணக்கு தெரியுமா தெரியவே தெரியாது. ஆனால் அந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அல்லது மாலிகுல்ஸ் நடுவில் பண்ணணும் அப்படின்னா வேவ் லென்த்து ரைட்டாக சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் வேவ் லென்த்து இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஸ்மாலர் யூனிட்டில் யூஸ் பண்ண போகிறோம் ரைட்டா. ரைட். இப்போ பாரு என்ன அப்படின்னா ஃபெர்மிங்கிறது என்ன அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர் ரைட்டா. ஃபெர்மின்னு 10⁻⁻15 -15னா என்ன பார்த்தோம் 0.0000000000000 இந்த மாதிரி என்ன அப்படின்னா வெளியே இருக்கும் 001 இதுதான் என்ன அப்படின்னா 1 ஃபெர்மி. இவ்வளோ சின்னதாக இருக்குமா ஸோ தான் ஃபெர்மி அப்படின்னு. அடுத்து ஆம்ஸ்ட்ராங். இப்போ கெமிஸ்ட்ரியில் நிறைய இந்த ஆங்ஸ்ட்ராங் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. திஸ் ஆங்ஸ்ட்ராங் it is not Armstrong, it is angstrom, ANGSTROM angstrom. ஸோ எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ போட்டு மேலே ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க தட் இஸ் ஆங்ஸ்ட்ராங். ஆங்ஸ்ட்ராங்னா 10⁻10 மீட்டர். அடுத்து நானோமீட்டர்னா என்னது 10⁻⁻9 மீட்டர். நானோமீட்டருங்கிறது என்னது 10⁻⁻9 மீட்டரு. மைக்ரோமீட்டர் 10⁻⁻6. நானோமீட்டர் ரெப்ரசன்டட் பை ஆம்ஸ்ட்ராங். எப்படி மெஷர் பண்ணுவாங்க ஏ போட்டு மேலே. நானோமீட்டர்னா NM. மைக்ரோமீட்டர்னா மியூ போட்டு அதுக்கப்புறம் எனது MU மைக்ரோமீட்டர். மில்லிமீட்டர் உனக்கே தெரியும் MM அப்படின்னு. சென்டிமீட்டர் தெரியும் உனக்கு CM. ஸோ சென்டிமீட்டரோட சின்னது மில்லிமீட்டர். சென்டிமீட்டர்னா என்னது 10⁻⁻2. மில்லிமீட்டர்னா 10⁻⁻3. -3க்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சு 10⁻⁻6 மைக்ரான் அல்லது மைக்ரோமீட்டர் μm அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானோமீட்டர் நானோ n 10⁻⁻9. ஆங்ஸ்ட்ராம் இஸ் 10⁻⁻10. ஃபெர்மி இஸ் 10⁻⁻15. இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல these two are not given by SI system ரைட்டா. அவுட் சைட் SI system. இது ரெண்டு என்ன அப்படின்னா SI சிஸ்டம்குள்ளே கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு பேரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்னது நம்ம இதை ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக இவங்க ரெண்டு பேர் என்ன அப்படின்னா SI சிஸ்டம் படி SIயோட ரூல்ஸ்க்கு கீழே கிடையாது. பட் ஈவென்டோ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கனால இதை நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். கெமிஸ்ட்ரியில் நிறைய கால்குலேஷன்ஸ் 11th and 12th 10th 11th 12th போனோம் அப்படின்னா அதில் ஆங்ஸ்ட்ராம் வச்சு நிறையா இருக்குது ரைட்டா. ஃபெர்மி ஆங்ஸ்ட்ராம் நானோமீட்டர். ஃபெர்மி தான் அதிகம் -15 -10 -9 அதுக்கப்புறம் -6 -3 அதுக்கப்புறம் -2 இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா சார் கண்டிப்பாக ஞாபகம் தான் வச்சுக்க முடியும் வேறு வழியே கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். திரும்ப திரும்ப படிக்கிறப்ப நீ ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் till 12th standard we need this. 12th வரைக்கும் நம்மளுக்கு என்னது இது தேவை ஓகேவா. மாஸ் அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம். வெயிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மாஸ்னா என்ன வெயிட்னா என்ன அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்துருந்தோம். மாஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மாஸ்னால் என்னது குவான்டிட்டி ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்குது. குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. ஒரு பாடிக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது தான். SI யூனிட் ஆஃப் மாஸ் என்னது கிலோகிராம் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அடுத்து 1 kilogram இஸ் மாஸ் ஆஃப் அ பர்டிகுலர்
international prototype cylinder made of platinum iridium alloy. ஸோ இந்த 1 கிலோகிராம்ன்றது எப்படின்னா எதை மெஷர் பண்ணுறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சிலிண்டர் வச்சுருக்காங்க. அது என்ன சிலிண்டரா? பிளாட்டினம் இரிடியம் அலாய். பிளாட்டினம் மற்றும் இரிடியம் இந்த 2 எலமெண்ட்ஸால் செய்யப்பட்ட ஒரு அலாய். அது ஒரு ப்ரோட்டோடைப்பு. அதில் என்ன அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு மேட்டர், எவ்வளோ மாஸ், அதோட வெயிட் என்னவோ அதுதான் 1 kg. அதாவது நம்ம இப்போ படிக்கல் வச்சுருக்கோம்ல, அந்த படிக்கல் எப்படி தயாரித்தாங்க, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வெயிட் இருக்கும்ல, அந்த ரெஃபரன்ஸ் என்னவா நம்மளோட எஸ்ஐ யூனிட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிஸ்டம் இருக்காங்களே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க? பிளாட்டினம் மற்றும் இரிடியமால் செய்யப்பட்ட ஒரு அலாய். அந்த சிலிண்டரோட வெயிட்டு, அந்த சிலிண்டர் எவ்வளோ மாஸ் கொள்ளளவு இருக்குது அதுதான் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்படிங்கிறது தான் 1 செகண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மாஸ்க்கு நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த டைம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூனிட் கிராம் அண்ட் மில்லிகிராம் ஒரு சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. அதாவது வெயிட்டை வந்து கம்மியான கிலோகிராம்லேயே சொல்ல முடியாது. 1/4 கிலோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1/4 கிலோங்கிறது என்னது? 250 கிராம். 1/2 கிலோனா 500 கிராம்ஸ். ஸோ அப்போ கிராம்ஸ்லேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் ஈக்குவல் டு கிராம் எப்படி கேஜி கன்வெர்ட் பண்ணணும் அதெல்லாம் உனக்கு தெரியும். நீ வந்து அதெல்லாம் உனக்கு நான் சொல்லணும்னு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 kg. ஸோ இதான் பேஸ். நம்ம இதை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இது என்னென்ன நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ 2 kgsனால் எத்தனை கிராமு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 kgsனால் என்னவாக இருக்கும்? 2000 கிராமாக இருக்கும். அப்போ 1/4 kg 1/4 kg அப்படின்னா எவ்வளோவா இருக்கும்? அது 250 கிராம்ஸு அப்படின்னு என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக ஒன்றையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து மில்லிகிராம். மில்லிகிராம்ன்றது அதுக்கும் கீழே கிராமுக்கு அடுத்து இருக்கக்கூடியது. ஸோ அப்போ 1 மில்லிகிராம்ன்றது 1/10,000 டைம்ஸ். 1/10,000 இல்லை, 1/1 lakh. Tens, hundreds, thousands, 10,000, lakh, 10 lakh, 10 lakh. ரைட்டா? 10 lakh டைம்ஸ். ரைட்டா? கிலோகிராமை 10 லட்சத்தால் டிவைட் பண்ணுறாங்க. 1 குவிண்டால் இது பெருசு. 1 குவிண்டாலுங்கிறது 1000 kg. 1000 kg சேர்ந்தால் 1 குவிண்டால். 1 மெட்ரிக் டன் 1000 kg சேர்ந்தா 100 kg அப்படின்னா அது 1 குவிண்டால். 100 kgனா 1 குவிண்டாலு. 1000 kg அப்படின்னா அது என்னது? ஒரு மெட்ரிக் டன். 1000 kgங்கிறது ஒரு மெட்ரிக் டன் அல்லது 10 குவிண்டால் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டாக? குவிண்டால். ஸோ அரிசி, நெல், அதுக்கப்புறம் ஷிப்பிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுறப்ப டன்ஸில் தான் ஏற்றுவாங்க. டன்ஸ் அப்படின்னா 1000 kgs. ஷிப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 lakh tons. 1 lakh tonsனால் என்னது? 1 lakh tons அப்படின்னா டன்னே 1 லட்சம் டன்னா. 1 லட்சம் டன் அப்படின்னா ஒரு டன்னும் 1000. ரைட்டா? அப்போ 1000 லட்சம் அந்த மாதிரி பெரிய பெரிய வெயிட்ஸ், நிறைய வெயிட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் ஷிப்ஸில் நம்ம லோட் பண்ண முடியும். சரியா? ரைட். அடுத்து அட்டாமிக் மாஸ் யூனிட். இது என்ன அப்படின்னா ஆட்டம்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, ஆட்டம்ஸோட வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு வி யூஸ் என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்னென்னு உனக்கு கெமிஸ்ட்ரியில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீ வந்து 1 AMU 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். AMUனானது அட்டாமிக் மாஸ் யூனிட்டு. AMUனானது அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1/12 of mass of carbon 12 atom அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன். 1/12 of mass of carbon 12 atom. சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன்னா போதும். ரைட்டா? 1/12 of mass of carbon 12 atom equal to இது என்னன்றது நம்ம கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் சாப்டர் படிக்கிறப்போ உனக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ரைட்டா? ஓகே. அடுத்து மோர் டு நோன். வேறு என்னெல்லாம் பார்க்கணும்? வாட்டர் மட்டும். ரைட்டா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. 1 ml of water is equal to 1 gram. 1 ml ஆஃப் வாட்டரோட வெயிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 கிராம் இருக்குமா? அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 kg. ஏன்னா 1 லிட்டரில் எத்தனை கிராம் இருக்கும்? 1000 கிராம்ஸ் இருக்கும். அப்போ 1000 கிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 kg. கரெக்டாக? அப்போ ஏன் வாட்டருக்கு மட்டும்தான் கீழே பாரு கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் அதர் லிக்விட்ஸ் வேரிஸ் வித் தேர் டென்சிட்டி. டென்சிட்டி ஃபார்முலா என்னது? டென்சிட்டி ஈக்குவல் டு mass by volume. ரைட்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது? mass by volume. அவ்வளோதான் விஷயம். ரைட்டா? அதனால தான் இங்கே வாட்டரோட இப்போ வால்யூம் இந்த பக்கம் போகலாமா? அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னது? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு
mass by density. இப்போ பாரு 1 ml சொல்லியிருந்தாங்களா 1 ml எடுத்துக்கலாமா 1 ml of water mass வந்து 1 gram அதோட density பார்த்தா அப்படின்னா என்ன அப்படின்னா 1 வாட்டரோட density எப்பயுமே 1 அதனால தான் 1 ml is equal to 1 gram நீ 1000 ml எடுத்த அப்படின்னா 1000 ml is equal to 1000 grams 1000 gram is equal to 1 kg அப்படின்னு என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு ஆன்சர் கொண்டுட்டு வராங்க சரியா ஸோ டென்சிட்டிக்கும் வால்யூம்க்கும் எம்எல்க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோம் டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்சிட்டியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அதனால் இது என்ன பண்ணணும் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்த டைம் இஸ் அ மெஷர் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆரம்பித்து 1 hour ஆச்சு 30 minutes ஆச்சு 40 minutes ஆச்சு ஒரு ஈவெண்ட் ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயம் நடக்கக்கூடிய டியூரேஷன் எவ்வளோ நேரம் நடக்குது எவ்வளோ டைம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் the interval between them SI unit of time என்னது நம்மளுக்கு தெரியும் seconds அப்படின்னு ஒரு second is the time 1 second is the time required for the light to propagate இவ்வளோ மீட்டர்ஸ் ரைட்டா இவ்வளோ மீட்டர்ஸ் லைட்டு இவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் போக எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதுதான் ஒரு செகண்டுங்கிறது என்ன அப்படின்னா லைட்டு இவ்வளோ மீட்டர் தூரம் போகணுமா இவ்வளோ மீட்டர் தூரம் ஏன்னா 29979245 8 meters இவ்வளோ தூரம் போகிறதுக்கு லைட் எவ்வளோ எடுத்துக்கு லைட் அவ்வளோ ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது நீ போட்ட உடனே ஒரு ரூம் ஃபுல்லாக வெளிச்சம் ஆகிடுது லைட் க்ளோ ஆன அடுத்த செகண்ட் அப்போ லைட் ட்ராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட் அதனால தான் சொல்கிறாங்க அப்போ வேக்யூமில் இருக்கும் இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் 1/86 அல்லது 400 part ஆஃப் மீன் சோலார் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு வேண்டாம் லார்ஜர் யூனிட் ஃபார் மெஷரிங் டைம் ஆர் டே டைம் என்ன பண்ணலாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா நீ செகண்ட்ஸில் சொல்லணும் என்ன பண்ணணும் லட்சக்கணக்கான செகண்ட்ஸில் சொல்லணும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அல்லது உன்னோட மிட் டர்ம் டெஸ்ட்டு அல்லது நாளைக்கு சாயங்காலம் டெஸ்ட்னா 1000 minutesல சொல்லணும் மினிட்ஸ் இன் thousands அது இப்போ என்ன பண்ணலாம் நாளைக்கு 1 day 2 hours இருக்குது 1 day இருக்குது 2 days இருக்குது 10 days இருக்குது 1 month இருக்குது 2 years இருக்குது 3 years இருக்குது 4 years இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம டேஸ் மந்த் அண்ட் இயர்ஸை கூட நம்ம டைமுக்கு மென்ஷன் பண்ணலாம் மில்லினியம் அப்படின்னா 100 ஆண்டுகள் 100 வருஷம் ரைட்டா மில்லினியம்னா 1000 வருஷம் செஞ்சுரினா தான் இருக்குது மில்லினியம்னா என்னது பாரு மில்லினியம் 1 மில்லினியமில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னு பாரு 3.16 and 10⁹ செகண்ட்ஸ் 10⁹ செகண்ட்ஸ்னால் அப்போ எத்தனை ஜீரோ போடணும்னு பாரு அவ்வளோ ஜீரோ போட்டு கால்குலேட் பண்ண முடியுமா ஸோ 1 millennium equal to 3.16 into 10⁹ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெம்பரேச்சர் இது சொன்ன என்னது மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் த கோல்ட்னஸ் ஒரு பொருளோட ஹாட்னஸ் என்ன அல்லது கோல்ட்னஸ் என்ன அப்படிங்கிறது மெஷர்ட் பை த டேர்ம் கெல்வின் 1 கெல்வினோட வேல்யூ என்னது 1/273 ஆஃப் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது வாட்டரோட சாலிட் ஃபேஸு லிக்விட் ஃபேஸு கேசியஸ் ஃபேஸ் அப்படின்னு ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்றது இந்த பாயிண்டில் வாட்டர் கேஸாகவும் இருக்கும் சாலிடாகவும் இருக்கும் லிக்விடாகவும் இருக்கும் கேஸ்னா வாட்டர் வேப்பர் இருக்கா வாட்டர் வேப்பர் நீராவி சாலிட்னா ஐஸ் கியூப் லிக்விட்னா வாட்டர் ரைட்டா இந்த பாயிண்டில் அது மூணுமே இருக்க ஒரு அதான் ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லலாம் ரைட் அடுத்து 0 கெல்வின் இஸ் காமன்லி நோன் அஸ் அப்சல்யூட் ஜீரோ அப்போ அப்சல்யூட் ஜீரோனா என்ன 2 mark கொஷின் முக்கியமான ஒரு 2 mark கொஷின் கேட்பாங்க வாட் இஸ் அப்சல்யூட் ஜீரோனா என்னது 0 Kelvin is commonly known as absolute zero. Kelvin வேறு எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் டிகிரி செல்சியஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம் டிகிரி செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட் ரைட்டா டிகிரி செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட்டில் நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா நம்ம டெம்பரேச்சருக்கு சொல்லக்கூடிய வேறு சில யூனிட்ஸ் ஸோ அடுத்த ப்ரிஃபிக்ஸ் யூனிட்ஸோட ப்ரிஃபிக்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துடலாம் இதான் லாஸ்ட் இன்னைக்கோடதில் ரைட்டா ஸோ எப்படிலாம் எழுதலாம் பட் 10⁻15 இருந்தால் அதை எப்படி சொல்லணுமா பெட்டா 10⁻15 பெட்டா 10⁻12 டெரா 10⁻9 கிகா 10⁻6 மெகா 10⁻3 கிலோ 10⁻2 ஹெக்டா 10 அப்படின்னா டெக்கா அடுத்து -1 டெசி -2 சென்டி -3 மில்லி அதுக்கப்புறம் -6 மைக்ரோ -9 நானோ -12 பிகோ
minus 15 femto. இது SI standards. இந்த ஃபெர்மியோ ஆம்ஸ்ட்ராங்கோ SI ஸ்டாண்டர்டில் கிடையாது. இது SI ஸ்டாண்டர்ட்னால இதில் இது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே என்ன அப்படின்னா நம்ம மென்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட்டா. பவரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. இப்போ எதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காது? எதாவது டவுட்ஸ் தான் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிகாபைட்டுன்னு சொல்லுவோமா, டெராபைட்டு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 1 GB ஹார்ட் டிஸ்க்கு, டெய்லி 1 GB ஃப்ரீ தராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை கிலோ பைட்ஸு, எத்தனை KB ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதே இது கீழே போக போக டெசிமீட்டர், டெசி, சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, பிகோ, ஃபெம்டோ அப்படிங்கிற வேர்ட்ஸில் கீழே போக போக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்ன வேர்ட்ஸு, என்ன கான்செப்டை, எந்த டேர்மை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீ என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் ரைட்டா. ஓகேவா, சூப்பர். இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதாடா? கிளியராப்பா? ரைட். பெர்ஃபெக்ஷன் சஃபிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுருக்கும் ரைட்டா. பெட்டானா என்ன, டெரானா என்ன, கிகானா என்ன, மெகானா என்ன, கிலோனா என்ன, ஹெக்டா, டெக்கா, டெசி, சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, பிகோ, ஃபெம்டோ. ஒன் வேர்டில் கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு இந்த வேல்யூ கொடுப்பாங்க, அல்லது இந்த வேல்யூ கொடுத்துட்டு இதோட சிம்பிள் என்னன்னு கேட்பாங்க பாரு. பி, டி, ஜி, மெகாபைட், எம், அதுக்கப்புறம் பாரு கிலோலேருந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர். இந்த 4 பேர் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாமே என்னது ஸ்மால் லெட்டர். சரியா? பார்த்தியா? புரிஞ்சுதா? கிளியரா? டவுட்ஸ் இருந்தால் கேளு. I will give you for a time, give you 2 minutes of time. Doubts time. Ask me your doubt. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. What is the doubts? என்ன டவுட் இருக்கு? You can ask your doubt. Just let me know the doubt. Yes, any doubts? ஸோ நாளைக்கு நம்ம இந்த லெசனோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்து இந்த சாப்டரில் நம்ம உள்ளே போக இன்னும் நம்ம ஒவ்வொன்றா ஒரு சில டிவைசஸ்லாம் பார்க்கலாம். நம்ம எந்தெந்த டிவைசஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறது, நம்மக்கிட்ட என்னென்ன மெஷரிங் டிவைசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்னியர் கேலிப்பர், அதுக்கப்புறம் ஸ்க்ரூ கார்ட்ஸ், இந்த மாதிரியான மெஷரிங் டிவைசஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிவைசஸை பற்றிலாம் நம்ம படிக்கலாம். ஃபிசிக்கல் பேலன்ஸ், தராசு, அதில் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கெலாம் இந்த மாதிரி தராசு கிடையாது. இன்றைக்கி என்ன இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பேலன்ஸ் தான் இருக்குது. ஸோ நகைக்கடையில் என்ன இருக்குது, டிஜிட்டல் பேலன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஐ திங்க் நோ மோர் டவுட்ஸ். ஸோ வி வில் சி பை டுமாரோ. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய், see you.